நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் உன் திருவடி புகழ்பாடும் திறவும் நல் உருவும் சீலமும் துக்கமும் தாழ்வுற உணர்வும் தெந்தி எனது உள்ளத்தமர்ந்தவா குருவும் தெய்வமும் ஆகி அன்பாலதம் குறைதவிற்கும் குணப்பெரும் குன்றமே வெறுவும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வல்லலே. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவல்ல ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கட்சடையானை தொடர்ந்து நின்றே என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திருநாளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. ஏது பிழை செய்தாலும் ஏழையே நிற்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போர்வூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவர் பேசி. சைவத்தின் மேல் சமயம் வேறிலை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் குற்றாலும் உயிர்த்துணையே தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த துல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. சிவனை செல்வர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை குருவருளும் திருவருளும் துணைபுரிய மாதந்தோறும் 3வது ஞாயிறன்று திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் ராமலிங்க சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருடைய தெய்வமணி மாலை என்ற நூலை தொடர்ந்து நாம் சிந்தித்து இருக்கிறோம். வள்ளல் பெருமான் முதலாக பாடிய அருள் நூல் தெய்வமணி மாலை. 9 வயதிலே பாடிய ஒரு அற்புதமான நூல். அருளாளர்களுடைய வாக்கிலிருந்து முதலாக வருகின்ற சொற்களுக்கு ஒரு தனி சக்தி உண்டு. அந்த முறையிலே வள்ளல் பெருமான் முதலாக பாடிய நூலாக தெய்வமணி மாலை அமைந்திருக்கிறது. கந்தகோட்டம் என்று அவர் அமைத்து 31 பாடல்களை அற்புதமாக பாடி அருளியிருக்கிறார். அத்தகைய ஒரு அற்புதமான நூலை சிந்திக்கின்ற ஒரு பெரும் பேரு சைவ சமய பக்த ஜன சபையிலே முருகப்பெருமானுடைய திருவருளினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல நூல்களை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனை என்பது இறைவன்
மனிதனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏனைய உயிரினங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு. சிந்திக்க மனம் அமைத்தேன் என்று சேரமான் பெருமாள் நாயனர் குறிப்பிடுகிறார். இந்த மனம் என்ற ஒன்று மனிதனுக்கு இருக்கிறது. மனம் உடையவன் மனிதன். ஏனைய உயிரினங்களுக்கு மனம் இருக்கிறது, இருந்தாலும் மனிதனுடைய மனதினுடைய ஆற்றல் மிக பெரிது. அந்த ஆற்றலை கொண்டு அவன் பல வகையான கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்து ஏனைய உயிரினங்களை தனக்கு அடிமையாக கொண்டு மனிதன் ஒரு பேராட்சி நடத்தி கொண்டிருக்கிறான் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அந்த முறையிலே சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய்து இறைவனை நாம் வந்திக்க வேண்டும். அருணகிரிநாதர் நிறைய பாடியிருக்கார். வாக்குக்கு அருணகிரி என்று போற்றப்படுகின்றவர். அவர் 9 நூல் பாடியிருக்கார். அதில் அதிகமாக பாடியது திருப்புகழ். திருப்புகழ் 16,000 பாடல் பாடினார். நமக்கு கிடைத்திருப்பது 1323 பாடல்கள் தான். அந்த பாடல்கள் நமக்கு கிடைப்பதற்கும் கருவியாக இருந்தவர் வடக்குப்பட்டி சுப்பிரமணிய பிள்ளை. அவர் தான் தேடி கண்டுபிடித்து முதலாக அச்சிட்டு வழங்கினார். அவருடைய திருமகனார் தணிகைமணி செங்குவராய பிள்ளை அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து உரையோடு சிறப்பான முறையிலே பதிப்பாக வெளியிட்டார். தமிழுக்கு அவர்கள் செய்து தொண்டு மிகப்பெரிய. அந்த முறையிலே திருப்புகழ், ஏனைய அருணகிரியாருடைய நூல்கள் நிரம்ப நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் வடக்குப்பட்டி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுடைய ஒரு பேர் உபகாரம் என்று நாம் நினைக்க வேண்டும். அந்த முறை அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம் என்று ஒரு அருமையான நூல் பாடியிருக்கார். அதிலே ஒரு பாடல்ல சொல்றார், சிந்திக்கிறேன் இன்று சேவிக்கிறேன், தண்டை சிற்றடி வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன், மகிழ்வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன், இந்தி கிளேசமும் காயக்கிளேசமும் போக்குவதற்கே. புத்தி கிளேசம்னா புத்தியிலே மனதிலே வருகின்ற மயக்கம். கிளேசம் என்றால் மயக்கம். அதே மாதிரி உடம்பிலே வருகின்ற துன்பம் காயக்கிளேசம். இந்த மனதினாலே வருகின்ற துன்பம், உடம்பிலே வருகின்ற துன்பம், இந்த 2 துன்பம் தான் மனிதனை படாத பாடுபடுத்தும். மனநோய் வந்தால் அது உடம்பையும் பாதிக்கும், உடம்பிலே நோய் வந்தால் மனதையும் பாதிக்கும். இது 2க்கும் தொடர்பு உண்டு. அதனால இந்த 2ம் போகணும் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானை சிந்திக்க வேண்டும். முருகனை சிந்தித்தால் இந்த துன்பம்லாம் இருக்காது அப்படின்னு. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார், பொய்யை நிந்திக்க வேண்டும், உண்மை சாதிக்க வேண்டும் சொல்றார். தோன்றி மறைவது பொய், நிலைத்திருப்பது மெய், உண்மை. இறைவன் ஒருவனே உண்மை, ஏனைய எல்லாமே பொய்யின்வர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதுதான் உண்மை. அதனால இறைவனுக்கு சத்துன்னு பேர். சத்து என்று சொன்னால் உண்மை, சத்தியம். சத்தியம்னா என்னைக்கும் இருக்கிறது, அது அழியாதது. இறைவன் உண்மை பொருள், அவன் எப்பொழுதும் இருக்கான். ஏனையவையெல்லாம் தோன்றி மறைவர். இந்த உலகம் தோன்றி மறைவர், இந்த உடம்பு தோன்றி மறைவர், உலகத்திலே இருக்கின்ற பொருள்கள் அனைத்தையும் தோன்றி மறைவர். ஆனால் உயிர் மறையாது, பாசம் மறையாது. அதனால்தான் சைவ சித்தாந்தம் சிறப்பாக பேசப்படுவதற்கு காரணம் முப்பொருள் உண்மை என்பதை வலியுறுத்துவது. வேற எந்த சமயம் முப்பொருள் உண்மைன்னு சொல்றது கிடையாது, சைவம் ஒன்றுதான் சொல்லுது. அதிலும் சைவ சித்தாந்தம் சொல்கிறது. இந்த சைவ சித்தாந்தம் தமிழ் மக்களுடைய ஒரு பெரிய ஆழ்ந்த சிந்தனையின் வெளிப்பாடு. தமிழர்களால் வெளிப்பட்ட ஒரு பேர் தத்துவம் சைவ சித்தாந்த தத்துவம். அது ஒரு பெரிய கடல் மாதிரி, நிறைய விஷயங்கள். அதனால இந்த சிந்தனை என்பதை நாம் இறைவனை சிந்திக்க வேண்டும். இந்த மனம் பலவற்றை சிந்தித்து கொண்டே இருக்கிறது. மனதினுடைய இயக்கமே
சலனங்கள் தான். சலனம் என்றால் எண்ணங்கள், தொடர்ந்து பல வகையான எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது சில எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிறோம். அதனால இந்த எண்ணங்கள் செயல் வடிவமாக பெறுகின்ற பொழுது தீய எண்ணங்கள் தீமையையும், நல்ல எண்ணங்கள் நன்மையையும் தரும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறுகின்ற திருவள்ளுவர். எண்ணியபடி எல்லாம் பெறலாம், ஆனால் அதில் திண்மை இருக்க வேண்டும். உறுதிப்பாடு உறுதிப்பாடு இருந்தால் நம்ம செய்யலாம். இந்த உறுதிப்பாட்டை நாம் வலித்து கொண்டு, அதனால இந்த சிந்தனை என்பது முதல்ல வரணும். அதனால பொய்யை நாம் நிந்திக்க வேண்டும், உண்மையை சாதிக்க வேண்டும். இந்த இரண்டுக்கும் மூல காரணமாக இருப்பது மனமும் உடலும். அதில் இந்த மனக்கிளேசம், புத்தி கிளேசம், காயக்கிளேசம், இந்த ரெண்டையும் போக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் அப்படின்னு இறைவனை சிந்திக்க வேண்டும். அடுத்து அவனை நாம் தரிசனம் செய்ய வேண்டும், ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும். அது நின்று சேவிக்க, அந்த நின்றுன்னு ஒரு வார்த்தை அங்க வைத்தார். நின்றுனா நிற்பதுன்னு அர்த்தம் இல்லை, அதே கொள்கையில் நின்று வழிபட வேண்டும். என்னைக்கோ ஒரு நாள் போறோம், என்னைக்கோ ஒரு நாள் செய்தானா பிரயோஜனம் இல்லை, தொடர்ந்து நிலையாக இருக்க வேண்டும். தண்டை சிற்றடியை வந்திக்கலேன் அப்படின்னு சொன்னார். முருகப்பெருமானுடைய திருவடி, தண்டையும் சிலம்பும் அணிந்திருக்கின்ற அழகிய திருவடி, அந்த அழகிய திருவடியை வணங்க வேண்டும். வந்தித்தல் என்றால் வணங்குதல். இப்படி வணங்கிக் கொண்டே இருந்தால், சிந்தித்துக் கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கடைசியில முருகனையே நம்ம சந்திக்கலான்றாரு. என்னங்க முருகனை போய் சந்திக்க முடியுமா? அது அவ்வளவு எளிய காரியமா? அது முருகனை போய் எப்படி சந்திக்க முடியும்? ஒரு சாதாரண மனிதனே ஒரு உயர்ந்த பதவியோ அல்லது ஒரு அதிகாரத்திலோ இருந்தால் அவனை சந்திப்பது என்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. எல்லாம் இல்லை இறைவனை போய் சந்திக்கணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு நாம் நினைப்போம். அதுதான் முதல்ல நாம் இறைவனை சிந்திக்க வேண்டும். சிந்தித்து வந்தித்து அவனை வாழ்த்தி கொண்டே இருந்தால் இறைவன் ஒரு நாளை நாம் சந்தித்து விடலான்ற அருணகிரியார். இந்த கடவுளை சந்திப்பதற்கு நாம் முதல்ல சிந்தனை வைக்க வேண்டும். அந்த சிந்தனை என்பது ரொம்ப முக்கியம். அதான் முதல்ல வைத்தார் அவர் அருணகிரிநாதர், முதல்ல சிந்தனையை வைத்தார். அதே மாதிரி சிந்தனை நீ தனக்காக்கின்னு மணிவாசகரும் சொல்றார் திருவாசகத்தில். இந்த சிந்தனை என்பதே இறைவனுக்காகவே ஆக்கிவிட வேண்டும். ஆனால் நம்ம உலகியல்ல அதிகமா சிந்தனை வைக்கிறோம். இறைவனிடத்துல சிந்தனை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட காலம். நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி கடவுளை தவிர மற்றதை பற்றி தான் நாம் சிந்திக்கிறோமே தவிர இறைவனை சிந்திப்பது ரொம்ப குறைவு. அதனால குறைவான நன்மை தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் அதுதான். இறைவனை தவிர மற்றதை அதிகமாக சிந்திக்கிறோம், உலகியலை அதிகமாக சிந்திக்கிறோம். அப்போ உலகியலுடைய நன்மை தீமைகளை அதிகமாக அனுபவிக்கிறோம். ஆனால் இறைவனை நாம் அதிகமாக சிந்திக்கிறது இல்லை. அதிகமாக சிந்தித்தால் இறைவனுடைய நலன்களை அதிகமாக நம்ம பெற முடியும். அதுதான் அருணகிரியார் சொல்றார். அதனால முதல்ல சிந்திக்க வேண்டும், வந்திக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய புத்தி கிளேசம், காயக்கிளேசம் போய்விட்டால் முருகனை நாம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றார் அந்த பாட்டு. அது கந்த அலங்காரத்தில் வருகின்ற ஒரு அருமையான பாடல். அதனால அந்த சிந்தனை என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நம்முடைய பெரியவர்கள் சொற்பொழிவு விரிவுரைன்னு வைத்தது காரணம் அதுதான். சொற்பொழிவு விரிவுரை அப்படின்னு ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை சிந்திக்கின்ற ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். எல்லாம் படித்தே நாம தெரிந்து கொள்ளணும்னா வாழ்நாள் போதாது. ஏன்னா கணக்கற்ற நூல்கள், கணக்கற்ற பெரியவர்கள் நமக்கு நிறைய வாரி வாரி கொடுத்துருக்காங்க. அதிலும் தமிழிலே இருக்கின்ற நூல்களுக்கு அளவே கிடையாது, அளவில்லாத நூல்கள் இருக்கு. அதிலும் சிறப்பாக சைவத்துக்கு நிறைய நூல்கள் இருக்கு. எல்லா நூல்களையும் படித்து எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா நம்முடைய வாழ்நாள் போதாது. அதான் நாலடியார்ல சொன்னார், கல்வி கரையில கற்பவர் நாள் சில நல்ல நினைக்கின் பிணி பல அப்படின்னு. எல்லாம் படிக்கலாங்கன்னு பார்த்தோம்னா அப்புறம் நோய் வந்துடும். நோய் வந்தா படிக்க முடியாது.
அதனால இளம் வயதிலே படிக்கணும். அதனால தான் ஔவையார் இளமையில் கல் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் பார்க்கலாம் சார், ரிட்டையர்ட் ஆன போன்ற பார்க்கலாம் அப்படின்னா அது வரைக்கும் நாம் இருக்கிற மாதிரி நிச்சயம் கிடையாது இல்லையா? மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப குறுகியது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? இந்த உலகத்துக்கு என்ன பெருமைன்னா திருவள்ளுவர் சொல்ல, நேற்று இருந்தவன் இன்று இல்லை, நெருநல் உள்ளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகில். தாய்மானவர் என்ன சொன்னார்? இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ இடமில்லையே என்றார். நாளை காலையில நான் பொழுது விடிஞ்சு சூரிய உதயம் பார்ப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கை அப்படி இருக்கு. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்ப அண்மையில இந்த வெள்ளத்துல எவ்வளவு கொடுமைகள் இல்லையா? திருவண்ணாமலையில ஒரு வீடே உள்ள போயிடுது, 7 பேர் போயிட்டாங்க. எவ்வளவு எவ்வளவு கொடுமை! எங்க பார்த்தாலும் வெள்ளம், மக்கள் படாத பாடுபடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இயற்கையின் சீற்றம். இயற்கையின் சீற்றம் அடைகிறது. மனிதனுடைய வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம், வேற ஒண்ணு. மனிதன் எந்த இடத்தையும் சும்மா விட மாட்டான், எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிறான். காட்டை ஆக்கிரமிக்கிறான், ஏரியா ஆக்கிரமிக்கிறான், நதியை ஆக்கிரமிக்கிறான். மனிதனுடைய ஆசை எல்லை இல்லாம போய், ஆசைக்கோர் அளவில்லைன்னு இல்லையா தாய்மானவர்? அளவற்ற ஆசை. இதை ஒரு நீதிபதியே சொல்றார். இயற்கை நாம் குறை சொல்லக்கூடாது, மனிதனுடைய ஆசை அளவற்று போய்கொண்டிருப்பதனுடைய விளைவை நாம் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மை, அதுதான் உண்மை. இயற்கை சீற்றமடைவதற்கு காரணம்னா மனிதனுடைய வாழ்க்கை சரியில்லை, ஆசை அதிகம். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமாமே என்ற. எவ்வளவு ஆசை இருக்கோ அவ்வளவு துன்பப்பட்டாகணும் இல்லையா? அதிகமான ஆசை இருந்தால் அதிகமான துன்பம். திருப்பூர் சிதம்பரம் சாமிகள் சொல்றார், இன்பம் ஓர் அணுவாம், இடர் அதனுக்கு மாமலையாம் என்றார். ஒரு அணுவளவு இன்பத்தை துய்ப்பதற்கு மலைகளவு துன்பத்தை அவன் அனுபவிச்சாகணும். அதுதான் உலக வாழ்க்கை. ஆனா அதை நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால நல்லவற்றை நம்மால் முடிந்தளவும் செய்யும். சுவாமி சிவானந்தர் 300 நூல் எழுதியிருக்காரு. ரிஷிகேஷத்துல ஆசிரமம் இருந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியாம. திருநெல்வேலி பத்தமடையில தான் பிறந்தார். அவர் பெரிய டாக்டராக இருந்தார். எல்லாவற்றையும் துறந்து விட்டு அவர் சன்னியாசியா போயிட்டார். சிவானந்தர்னு பேர். அவருடைய பேர் குப்புசாமின்னு பேர். அவருடைய தீட்சா நாமம் சிவானந்தர். இவர் ஆங்கிலத்தில் நிறைய நூல் எழுதியிருக்காரு, 300 புஸ்தகம் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான நூல்கள். அதெல்லாம் அங்கங்கே அவங்களுடைய கழகங்கள், தெய்வீக வாழ்க்கை சங்கம் அப்படின்னு எல்லாம் தமிழ் படுத்தி ராசிபுரத்தில் ஒரு அருமையான கிளை. அவங்க எல்லாம் அந்த எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அதையெல்லாம் அவர் தமிழ்ல அவங்க வெளியிடுறாங்க. அருமையான கருத்துக்கள். அவரை போய் ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீங்க 300 புத்தகம் எழுதியிருக்கீங்க, 300 நூலை எங்க படிச்சு நாங்க தெரிஞ்சுக்கிறது? அதை ஒரே ஒரு வரியில சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ அவர் சொன்னார், பி குட் டூ குட்னு. நீ நல்லவனாயிரு, நல்லதை செய். அதுதான் எல்லா சமயங்களும், எல்லா சாத்திரங்களும், எல்லா தோத்திரங்களும் என்ன சொல்லுதுன்னா, நீ நல்லவனாக இருக்க வேண்டும், உன்னால் முடிந்த நல்லதை செய்ய வேண்டும், மறந்தும் பிறருக்கு கேடு நினைக்காது. திருவள்ளுவர் சொல்றார், மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழில் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறருக்கு தீங்கு நினைக்காது. இதனுடைய பெரியவர்கள் பல நிலைகளிலே நமக்கு நிறைய எடுத்து வற்புறுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த முறையில தான் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபை சேர்ந்த அருளாளர்கள் தாங்கள் பெற்ற அருள் அனுபவங்கள், நல்ல அருமையான கருத்துக்களை எல்லாம் நமக்கு நிறைய தங்களுடைய அருள் நூல்களிலே, தோத்திரங்களிலும் சாத்திரங்களிலும் நமக்கு நிறைய வாரி வாரி வழங்கியிருக்கிறார்.
அதையெல்லாம் நம்ம படித்து தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆயுள் போதாது. அதுக்கு சுருக்கமான வழி என்னன்னா சச்சங்கத்தை சார்தல். சச்சங்கம்னா சத்து என்றால் உண்மை, கடவுளை உணர்கின்ற இடம். கடவுளை உணர்கின்ற இடம் எதுன்னா இந்த மாதிரி சபை. அடியார்கள் கூறுகின்ற இடம் அடியார் திருக்கூட்டம். அடியார் திருக்கூட்டத்திலே போய் சேர்ந்தால்தான் ஆண்டவனை பற்றிய உண்மையை நம்மால் உணர முடியும். படித்து தெரிந்து கொள்வோம், கேட்டு தெரிந்து கொள்வோம்னா முடியாது. தொடர்ந்து இந்த அடியார்களுடைய கூட்டம். ராமகிருஷ்ணபுரம் சொல்ற இல்லறத்தார்கள் சாதுக்கள் சங்கத்தை தொடர்ந்து தொடர்பு கொள்ள வேண்டும் சொல்றார். வாய்ப்பு இருக்கின்ற பொழுதெல்லாம் தனிமையிலே இருந்து இறைவனை சிந்திக்க வேண்டும். துறவியானால் தான் கடவுளர்கள் கிடைக்கும் சொல்லலை யாரும். இல்லறத்திலே இருந்தும் கூட இறைவனை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் இறைவனுடைய திருவுருளை நாம் எளிதாக பெற முடியும் என்று நம்முடைய பெரியவர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த முறையிலே வள்ளல் பெருமான் 9 வயதிலேயே மிக அற்புதமா அந்த தெய்வமணி மாலை என்ற அருள் நூலிலே 31 பாடல்கள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றை சிந்திக்கிற மாதிரி 31 நாள் பாடியிருக்கார். அதே மாதிரி பாம்பன் சுவாமிகளும் 30 பாடல்கள் பாடியிருக்கார். சண்முக கவசம்னு பாடியிருக்கார். சிவலோக சுந்தரமாலைன்னு ஒரு அற்புதமான நூல் பாடியிருக்கார். இவ்வளவு கருத்துக்கள் 6666 பாடல்கள் பாடியிருக்கார். குமாரஸ்தவம் இதை பற்றி இங்கே பேசுனேன். நான் அடியனப்பு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பேசினேன். குமாரஸ்தவம் இது ஒரு 3 வருஷம் பேசுனேன். இந்த 44 மந்திரங்கள்ல எல்லாமே அடங்கியிருக்கு. சாமி சொல்ற பாம்பன் சாமி, என்னுடைய நூல் எதை படித்தாலும் முதலிலே குமாரஸ்தவம் படித்து விட்டு தான் படிக்கணும். குமாரஸ்தவத்தில் அவர் பேராசிரியர் டாக்டர் SP சபாரத்னம் அவர்கள் ரொம்ப அற்புதமாக அது உரை எழுதியிருக்கார். ரொம்ப அருமையான உரை. அவர் வடமொழி, தமிழ், ஆங்கிலம் இந்த 3லும் சிறந்த புலமை பெற்றவர். அவர் சிவாச்சாரியா மரபிலே வந்தவர். சிவாகமங்கள் எல்லாம் இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நிற்கார். அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் சிவ ஆகமங்களை ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கிறாங்க. அந்த வேலையை அவர் செய்து நிற்கார். சைவ சித்தாந்த துறையிலே அவர் பணியாற்றினார். வைணவ கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக இருந்தார். நம்ம மன்றத்தெல்லாம் வந்து பேசியிருக்காரு. ராயபுரத்தில் அமைந்த கரையில் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல அன்பர். அதான் தொடர்புலாம் விட்டு போச்சு. ரொம்ப ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. பாம்பன் சுவாமிகளை பற்றி அதிகமாக எழுதினவர் யாருன்னா இப்போ அவர் தான். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதினார், பெரும்புலவர் சோமசுந்தரனார். அவர் நிறைய உரை எழுதியிருக்கார். இப்படி பல அருளாளர்கள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. நாம எதையாவது நமக்கு பிடித்ததே ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும்னா அதுதான் ஏக தெய்வ வழிபாடுன்றார் பாம்பன் சார். எது நமக்கு பிடிச்சிருக்கோ கெட்டியா பிடிச்சி அந்த முறையில நம்முடைய வள்ளல் பெருமான் தெய்வமணி மாலையில பல அருங்கருத்துக்களை எல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். இந்த படிக்கின்ற பொழுது இப்படி 9 வயசுல இந்த மாதிரி பாட முடியுமா அப்படின்னு நம்மலாம் ஒரு ஐயப்பாடு ஏற்படும். குமர குருபர சுவாமிகள் 5 வயது வரை ஊமையா இருந்தார். அதுக்கப்புறம் முருகனுடைய திருவருளினாலே திருச்செந்தூர்ல கந்தர் கலிவெண்பா பாடினார். அவருடைய படங்க இருக்கு. சிங்கத்தில் உட்கார்ந்து இருப்பார். அது 5 வயதுல பாடின நூலா அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்தை அப்படியே பிழிஞ்சு வச்சிருக்காரு. அதுக்கு குட்டி கந்த புராணம்னே பேரு. ரொம்ப அருமையான நூல். இல்லை எவ்வளோ கருத்துக்கள்லாம் இருக்கு. மகா கந்த சஷ்டியில கந்த புராணம் படிங்க, இல்லை போனா கந்தர் சஷ்டி கவசம் படிங்க, கந்தர் கலிவெண்பா படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தர் கலிவெண்பா குட்டி கந்த புராணம்னே பேர். அதில் கந்த புராணம் அப்படியே வருது. பாம்பன் சாமி என்ன பண்ணா, இதெல்லாம் படிக்க முடியல, நானே அவர் ஒரு பாட்டு 10 பாடல கந்த புராணம் பாடியிருக்காரு. அதாவது பாருங்க, 10,342 பாட்டு கந்த புராணம் தமிழ்ல லட்சியப்ப சிவாச்சாரியார் பண்ணு. அத 10 பாட்டுல பாம்பன் சாமி பாடியிருக்கார். முதல்வன் புராண முடிப்புன்னு பேர் அதுக்கு தலைப்பு. அதுவும் அந்தாதி தொடையில பாடியிருக்கார். கடைசியில் ஒரு குறிப்பு எழுதுறாரு அவர்.
மகா கந்த சஷ்டி விரதத்தன்று கந்த புராணம் படனம் செய்வது மரபு. அதற்கு இயலாதார் இப்பத்தையும் பாராயணம் செய்து அந்த புண்ணியத்தை பெறலாம் எழுதிக்காட்டு. அடிக்குறி ஃபுட்நோட்டுன்னு சொல்வார். மாதிரி யார் படிக்கிறாங்க? எவ்வளவு பேருக்கு தெரியும்? அது படியெல்லாம் கந்த அந்த சஷ்டி அன்னைக்கு 6 நாளைக்கு அதை படித்தா இதே மாதிரி கந்தர் கலிவெண்பா படிக்கலாம். இலங்கையிலே இந்த 10,342 பாடல இந்த 6 நாளில் படிக்கிறாங்க கந்தபுரம். கந்தபுரம் தோன்றியது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நாம படிக்கல, அவன் படிக்கிறான் அங்க இருக்கிறவன். எந்த அளவுக்கு ஈடுபாடு. அதே மாதிரி ஆறுமுக நாவலர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி வழிபாடு நடக்குது அங்கே. நல்லூர்ல முருகன் கோயில நடக்கிற உற்சவம் பாருங்க. காலையில 4:30 மணிக்கு திறந்து 6 மணிக்கு மூடிடுவாங்க. இலங்கைக்கு போய் வந்து சொல்றார், நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் அந்த அம்மா சொல்றாங்க, நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கோயிலை நான் உலகத்தில் எங்கேயுமே பார்க்கல. அந்த மாதிரி ஒரு வழிபாடு இந்த நடக்கிற உற்சவம்லாம் பார்த்தா நமக்கே பிரமிப்பார். சில வாட்ஸ்அப்ல சிலலாம் வருது, சில அனுப்புறாங்க சில நண்பர்கள்லாம். என்ன மாதிரி வழிபாடு. ஒரு ஆறுமுக நாவலர் தோன்றிய ஊர் அது நல்லூர். நல்லூர் அவர் தமிழுக்கு செய்த தொண்டு பெரிய தொண்டு. பைபிளையே தமிழ்ல மொழிபெயர்த்தவர் அவர். நிறைய நூல்களையும் மொழிபெயர்த்தார். இலக்கண நூல்லாம் எழுதியிருக்கார் அவர். பெரிய சைவ ஆறுமுக நாவலர்னு பேர். திருமணமே செய்து கொள்ளாம தமிழுக்கும் சைவத்துக்கும் தொண்டாற்றிய பெருந்தகையார். அதனால நம்முடைய பெரியவர்கள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அளவில்லாத சொத்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆனா நமக்கு அந்த சொத்துடைய மதிப்பு தெரியல, தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் அதனால வள்ளலார் பாடிய இந்த அருள் நூல்ல நாம 8 பாடலை ஒரு வகையா முடிச்சோம். 9வது பாடல் ஈகையை பற்றி பாடுகிறார். பொதுவா மனிதனுக்கு கொடுக்கிற குணம் குறை, வாங்குற கண்ணா அது. கொடுக்கணும்னா மனசு வராது. எல்லாருக்குமே மனிதனுடைய இயல்பான குணம் அது. அதனால இந்த கொடுக்கிறதுன்றது ரொம்ப குறைவு. அதனால்தான் எல்லாத்துக்கும் எல்லை கிடையாது. இப்ப பக்தர்களுக்கு கணக்கு கிடையாது. எவ்வளவு பக்தர்கள் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாயன்மார்கள் எவ்வளவு பேர் சொல்ல முடியாது. குறிப்பிட்டால் 63 பேர் சொல்ல. நாயன்மார்கள் அளவற்றவங்க. அடியார்கள் அடியார்கள் எல்லாரும் நாயன்மார்கள் தான். அதே மாதிரி பத்தினிகள் எவ்வளவு பேரு, தத்துவ ஞானிகள் எவ்வளவு பேரு, யாராவது கணக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் வள்ளல்கள் மட்டும் ஒரு கணக்கு வச்சாங்க. முதலெழு வள்ளல், இடையெழு வள்ளல், கடையெழு வள்ளல். மொத்தம் வள்ளலே 21 பேர் தான். முதலெழு வள்ளல்னா பழைய சங்க காலத்துக்கு முற்பட்ட காலம். அதுக்கப்புறம் இடையெழு வள்ளல் இடைச்சங்க காலம், கடைச்சங்க காலம் கடையெழு வள்ளல். அதுக்கப்புறம் இன்னைக்கும் சில வள்ளல்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார். ஒருத்தர் இருக்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் தானம் பண்றாராம். தவம் சொன்னார் ஒரு பெரியவர், சொன்னார் எனக்கு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் தர்மம் பண்றாருங்க அவரு. ஆனா அவர் வெளிப்படுத்திக்கிறது இல்லை, பேனர் வைக்கிறது கிடையாது. அவர் பேர் சிவநாடார். சொல்லுவார் மனிதனைய மாமணி வரதாஜன் ஐயா சொன்னார், ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் செய்யலாருங்க, நம்மளால செய்ய முடியுமா? பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனமே அவர்கிட்ட ரொம்ப எளிமையானது. இப்படி பல பேர் இருக்காங்க. ஆனா தங்களை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. நிறைய செய்யறாங்க, நிறைய கொடுக்குறாங்க, தெரியாது. இதே மாதிரி இப்ப இவங்களும் நிறைய செய்யறாங்க. சன் ட்ரஸ்ட், முரசொலி மாறன் ட்ரஸ்ட் நிறைய கோடிக்கணக்கில் நிறைய உதவிகள்லாம் செய்யறாங்க. பாராட்ட வேண்டிய பண்பு. அதனால நம்மளால முடிஞ்சது செய்யணும். அருணகிரியார் சொல்ற, நொய்யில் பிளவல வேணும் பகிர்மின்கள் கந்த இளங்காட்டு. நொய் இருக்கே எவ்வளவு சிறியது, இந்த நொய்யில ஒரு பகுதியாவது ஏழைகளுக்கு கொடுங்கன்ற. வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவல வேணும் பகிர்மின்கள். இப்படி செய்தால் உங்களுக்கு அது உதவும். எதுவுமே செய்யாத நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா உங்க நிழல் உங்களுக்கு உதவுமா? நெய்யிற்கு ஒதுங்கா உடம்பின் வெறுநிழல் போல்
கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே. உனக்கு கொடுத்த செல்வம் யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். அப்பர் சுவாமி சொல்றார். அரக்கனுக்கு அருளும் வைத்தார். யார்? ஐயன் ஐயாரனாரே. அதனால இந்த ஈகைனே ஒரு அதிகாரம் வச்சிருக்கார் திருவள்ளுவர். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. உயிருக்கு நம்ம உடம்பை பத்தி நினைக்கிறோமே தவிர உயிரை பத்தி யாரும் நினைக்கிறது இல்லை. ஐயா உங்க உடம்பு நலமா இருக்கான்னு கேட்கறோம், உங்க உயிர் நலமா இருக்கான்னு யாரா கேட்கிறோமா? இந்த உடம்புக்கே பெருமை எதனால்னா உயிரினால் பெருமை. உயிர் போயிட்டா இந்த உடம்பை யாராவது பராமரிக்கிறாங்களா? என்ன சார் 100 வருஷம் வாழ்ந்தார் இவர், எவ்வளவோ தானம் தர்மம் பண்ணார், எவ்வளவோ நல்ல காரியம் பண்ணார், இறந்துட்டார், ஒரு 10 நாள் வீட்டில் வச்சிருப்போன்னு யாராவது நினைக்கிறோமா? எப்போ சார் தூக்க போறீங்க? உயிர் போயிட்டா அந்த உடம்புக்கு மரியாதை கிடையாது. அப்போ அந்த உடம்புக்கு எதனால் மரியாதைன்னு சொன்னா உயிரினால் மரியாதை. உயிர் என்பது என்றைக்கும் நிலைத்திருப்பது, அதை யாராலையும் அழிக்க முடியாது, அது என்றைக்கும் உள்ளது. என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்ற தாய்மானவர். என்றைக்கு இறைவன் உண்டோ அன்றைக்கு இந்த உயிரும் உண்டு, மலமும் உண்டு. இதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்கிறது. முப்பொருள் உண்மை, இந்த மூன்றும் உண்மை, என்னைக்கு அழியாது. முத்தி நிலையிலே கூட மூன்றும் உண்டு என்றார் வனவாசம் கடந்த உண்மை விளக்கத்தில். புத்தி தனி மூன்றும் முதலும் ஒழியக்கே. அது ஆற்றல் அடங்கி இருக்கும், அவ்வளவுதான். இன்பத்தை தூய்க்கும். ஆனா இறைவன் இறைவன் தான், உயிர்கள் உயிர்கள் தான். உயிர் இறைவன் ஆயிட முடியாது. இறை இன்பத்தை தூய்க்கலாம், இறைவனாக ஆயிட முடியாது. நானே இறைவன் சொல்றது அது அத்வைத நிலையே. ஆனால் சைவ சித்தாந்தம் இறைவனாக முடியாது. சிவன் சிவன் தான், சீவன் சிவன் தான். சிவன் சிவனாக மாறலாம். ஆனா அந்த அதாவது பரமசிவன் பேர் வச்சாங்க, பரசிவம். அல்ல திருவடி புகழ்ச்சின்னு ஒரு அருமையான நூல் பாடியிருக்கார். பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம். இந்த ஒன்றை படித்தா போதும், அதிலே எல்லா வேதங்கள், ஆகமங்கள், திருமுறை, சாத்திரம் எல்லாம் நால்வரை பற்றி அருமையாக பாடியிருக்காரு. இதுதான் திருவடி புகழ்ச்சி. இதை பற்றி அடியன் திருவான்மையில் பேசுகின்ற ஒரு அம்மையார் வந்தாங்க. இந்த அம்மையார் வள்ளி அம்மையாராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அம்மா பார்க்கல. கணவன் மனைவிமா 2 பேர், இளைஞர்கள் 2 பேர் வந்தாங்க. இந்த திருவடி பூஜை பற்றி அடியன் பேசி முடிச்ச பிற்பாடு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, என் பக்கத்தில் காதோட காதா, ஐயா பாம்பன் சுவாமி திருவடியை பற்றி ஒரு நூல் பாட்டிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? ஆமாமா, தௌத்தியம்னு பாட்டிருக்கார். அவர் அகர வரிசையில பாடியிருக்கார். 11 பாடல்ல தான் திருவடி புகழ்ச்சி பாடியிருக்கார். அதை படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது, உங்களுக்கு தெரியும், நான் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கணவன் மணி 2 பேரும் வந்தாங்க, போயிட்டாங்க. அவங்கள பார்க்கணும். நானும் இது நடந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் தினந்தோறும் அவங்க வருவாங்க, அவங்கள பார்க்கணும் நினைக்கிறேன், பார்க்கணும். நான் நினைச்சேன் முருகன் வள்ளியுமே வந்திருக்கலாம். அந்த அம்மா சொன்னதிலிருந்து இரவு அடியேன் படுக்கின்ற பொழுது இந்த தௌத்தியம் என்ற அந்த 11 பாட்டுல படிச்சுட்டு தான் படுக்கிறேன் தினந்தோறும். அதுக்கு பேராசிரியர் ராமன் உரை எழுதியிருக்கார். அது வடமொழி சொற்கள், ரொம்ப அருமையான பாடம். அடியனுக்கு ஒரு 10 ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தார, 10 பேர் படிங்க. இது அவ்வளவு விஷயம் இருக்குங்க. நமக்கு அதெல்லாம் தெரியல, எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. சொன்னாலும் நம்ம அதை கடைப்பிடிக்கிறதும் கிடையாது. அதனால இந்த ஈகை என்பது ரொம்ப உயர்ந்தது. உயிருக்கு நலம் வரணும் அப்படின்னு சொன்னா கொடுக்கும், கொடுக்கிற குணம் வரும்.
கொடுப்பது என்பது ரொம்ப உயர்ந்தது. அதனால்தான் திருப்பல்லாண்டுல கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்சி சேர்ந்தனர். கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்சி, கொடுத்து கொடுத்து பழகும். அந்த மாதிரி இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார். ஈ என்று நான் ஒருவர் இடம் நின்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் இது இடு என்ற போது அவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும், இறையாம் நீ என்றும் இணைவிடா நிலையும், நான் என்றும் உன் இணைவிடா நெறியும், அயலா நிதி ஒன்றும் நயவாத மனமும், மெய் நிலை நின்று நெகிழாத திடமும், உலகில் சீ என்று பே என்று நா என்று பிறதமை தீங்கு சொல்லாத தெளிவும், திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய். தாய் என்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமொங்கும் கந்த வேலே, தன்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே. ரொம்ப அருமையான பாட்டு. தாய் என்று, தாய் என்றுதான் கரெக்ட். இங்க தாய் ஒன்றுன்னு வரும், பதிப்புல தாய் ஒன்றுன்னு போட்டாங்க. தாய் என்று, தாய் தாய் என்று தாய்மார்கள்லாம் வராங்க இல்லையா? தாய் என்று சென்னையிலே தாய் என்று யார் சொல்லப்படுகிறவன் சொன்னா கந்தகோட்டத்து பெருமான். இப்ப உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற பெருமான் கந்தகோட்டத்தில் இருக்கிற கந்த பெருமான். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தெய்வம் அப்படின்றார் வள்ளலார். தாயாக தந்தையாக வருகின்றன தெய்வம். தெய்வமே நமக்கு தாயா வருது, தந்தையா உடன் பிறந்தார. அதனால்தான் தாய் தந்தையை வணங்கணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்பர் சுவாமிகள் திருப்பாதிரி புலியூர்ல பாடியிருக்க, இன்றாலுமாய் எமக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய். தாயாகவும் தந்தையாகவும் உடன் பிறந்தவர்களாக இருக்கின்றவன் யாருன்னா எல்லாமே இறைவன். இறைவன் தான் தாயாக தந்தையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். தந்தையாக மட்டும் இல்லை, தாயாக இருக்கிறதா சுவாமி பேரே தாயும் ஆனவன் பேர். திருச்சியில தாயும் ஆனவன். தாயா தாயா பிரசவம் பார்த்தாருன்னு வரலாறு. அப்போ தாயாக அருள் செய்கின்ற பெருமானவர். அப்போ நமக்கெல்லாம் இந்த சென்னையிலே இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் தாய் என்று சொல்லுகின்ற ஒரு இடம் யாருன்னா கந்தகோட்டத்தில் இருக்கின்ற கந்த பெருமான். தாய் என்று சென்னையில், சென்னையில் தாய் என்று கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே நாம வச்சுக்கணும். தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று சொல்லி அடுத்து அவர் என்ன கேட்கிறாரு சொன்னா, நீ என்று ஐயா கொடுங்க அப்படின்னு கேட்பது ரொம்ப இழிவு இல்லையா? புறநானூர்ல ஒரு பாட்டு, அந்த புலவர் சொல்ற, ஒரு இடத்திலே சென்று ஐயா ஒன்று கொடுங்கள் என்று கேட்பது இழிவு அப்படின்றார். ஈ என்று இரத்தல் இழிந்தன்று. அடுத்த வரியில் என்ன சொன்னார், ஒருவன் கேட்கின்ற பொழுது என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது அவனை விட இழிவானவன். ஈ என்று இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஏன் என்றால் அதனிடம் இழிந்தன்று. அடுத்து சொன்னார், கொல்லென கொடுப்பது உயர்ந்தன்று அதன் எதிர் கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது ரொம்ப உயர்ந்தது, கேட்காம கொடுக்கிறது ரொம்ப பெரிய நிலை. கஷ்டத்துல இருக்கின்ற பொழுதும் ஒருவன் கொடுக்கின்ற பொழுது ஐயா வேண்டாங்கன்னு மறுக்கிறானே அது அவனை விட உயர்ந்த வேண்டாம். என்ன கருத்து பாருங்க. இப்போ நம்ம தமிழ் பெருமக்கள் எப்படி வாழ்ந்து இருக்காங்க பாருங்க அந்த காலத்துல. புறநானூறு இந்த செய்யுளை பார்க்கும் பொழுது யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள். அதனால இங்க வள்ளல் பெருமான் கேட்கிற, ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பு. ஒருத்தர்கிட்ட போய் ஐயா எனக்கு இதை கொடுங்கன்னு நான் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி என்ன நீ வைத்துக் கொண்டிருக்கும். இதனுடைய திருவருள் தான்.
சுவாமி கிட்ட போய் என்ன அருமையா கேட்கிறார் பாருங்க. ஈ என்று ஒரு இடத்துல போய் ஐயா எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. கேட்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதுக்கு இறைவன் திருவருள் புரிய வேண்டும் இல்லையா? என்ன அருமையான வார்த்தை. அதனால ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பு. ஒரு இடத்துல போய் ஒன்று கேட்பது என்கின்ற பொழுது கூனி குறுகி ஒரு உதவி வாங்குறது நம்ம எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு வேதனைப்படும் இல்லையா? ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி வாங்கணும்னா எவ்வளவு நம்முடைய இயலாமை, நம்முடைய மானம், மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஐயா எனக்கு உதவுங்க, ஐயா எனக்கு கொடுங்க. அந்த நிலை எனக்கு இறைவா எனக்கு கொடுக்காது. எனக்கு அந்த நிலை எனக்கு வரக்கூடாது. அடுத்து என்ன கேட்கிறார்? என்னிடம் ஒருவர் ஈது இடுக என்ற பொழுது அவருக்கு நான் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற திறத்தையும் நீ கொடுக்க வேண்டும். நான் ஒருவிடம் சென்று இதை கொடுங்கள் என்று கேட்காத நிலையும் எனக்கு வேண்டும். அதே நிலையிலே என்னிடத்திலே ஒருவர் வந்து ஐயா ஒன்றை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார், என்னிடம் இல்லை நான் தரமாட்டேன் என்று சொல்லாத கொடுக்கின்ற குணமும் எனக்கு வரும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு இடத்துல போய் கேட்கவும் கூடாது, கேட்டவர்க்கு இல்லைன்னு சொல்லவும் கூடாது. இந்த நிலை எனக்கு தர வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டுகின்றார். ரொம்ப உயர்ந்த நிலை. அடுத்து என்ன சொல்றார்? இறையா நீ என்றும் என்னைவிடா நிலையும். இறைவா என்னை நீ விட்டு பிரியவே கூடாது. இறைவன் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். இறைவன் நம்மோடு இருப்பதனால்தான் இந்த உடம்புல உயிர் தங்கி இருக்கு. உயிர் வேறு உடல் வேறு என்பது சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும். உடம்பு என்பது அசத்து, உயிர் என்பது சித்து. சித்து என்றால் இறைவன் பெரும் சித்தன், உயிர் சத சித்துன்னு பேரு. சத்தும் இல்லை சித்தும் இல்லை, ரெண்டுக்கு இடைப்பட்டது. அறிந்தால் அறிகின்ற அறிவுடையது சித்து, உயிர். ஒன்றை அறிவித்தால் தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியுமே தவிர நாமே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. அது உயிரினுடைய இயல்பான குணம். இது சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் தான் சைவ சித்தாந்தம் படிக்கணும்ன்றது. திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய 23வது குருமுக சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தமிழ் மக்கள் எல்லாம் சைவ சித்தாந்தம் படித்து சைவ சித்தாந்த உணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு பெரும் கருணையோடு ஆங்காங்கு நேர்முக வகுப்பு, பயிற்சி வகுப்பு 2 வருஷத்துல சான்றிதழ் கொடுக்குறாங்க. சித்தாந்த ரத்தினம் அப்படி படிப்பு. அதுக்கு இவ்வளவு படிப்பு கிடையாது, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். அதே மாதிரி வயசு வித்தியாசம் எவ்வளவு இருந்தாலும் எந்த வயசுலையும் படிக்கலாம். கல்வி என்பது கரை இல்லாது, சாகின்ற வரை படிக்கணும்ன்றார் திருவள்ளுவர். படிச்சு டிகிரி வாங்கிட்டேன் சார், அப்புறம் ஏன் சார் படிக்கணும் இருக்கக்கூடாது. படிக்கணும்னா கடைசி வரைக்கும் படிக்கணும். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்னு கேட்கிறார் திருவள்ளுவர். சாகின்ற வரை படிக்கணும்ன்றார். சுவாமி சித்பவானந்தர் கல்வியினே ஒரு நூல் எழுதியிருக்கார். சாகின்ற வரை படிக்கணும். எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. சரஸ்வதி என்ன படிக்கிறான்னா நாமெல்லாம் எந்த முடியும் இல்லையா? மண்ணும் கலைமடந்தே ஓதுகின்றால் அவையார் சொல்றாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, மண்ணு கலைமடந்தை ஓதுகின்றால். கலைமடந்தே ஓதுறன்னா நாமெல்லாம் ஓத வேண்டியிருந்தது. ஆனால் தான் ஓதுவது ஒழியல். படிக்கிறத நிட்டாத, படிச்சுக்கிட்டே எப்போ படி. அதனால வள்ளல் பெருமான் உனை நீ என்றும் இணைவிடா நிலையும். இறைவா இல்ல ஒரு கொடி வைக்கிறார் பாருங்க. நான் உன்னை விட்டுடலாம், ஆனா நீ என்ன விடக்கூடாது இல்லையா? சாத்திரத்தில் 2 விதமான நியாயம் சொல்லுவாங்க. மர்க்கட நியாயம், மார்ஜல நியாயம்னு சொல்லுவாங்க. மர்க்கடம்னு சொன்னா குரங்கு. குரங்கு குட்டி என்ன பண்ணா, தாய் குரங்கு கெட்டியா பிடிச்சிக்கும். ஆனா தாய் குரங்கு குட்டியை பத்தி கவலைப்படாது. அது தாவும், மரத்துக்கு மரம் தாவும், இது கெட்டியா பிடிச்சிக்கும். அப்படி பிடிக்கல கீழே விழுந்துடும். ஆனா மார்ஜலம்னா பூனை. ஆனா பூனை குட்டியை பத்தி தாய் பூனை கவலைப்படும், குட்டி பூனை கவலைப்படாது. அது எங்க வேணாலும் இருக்கும்.
அது என்ன பண்ணும், வாயால அந்த குட்டியை கவி போய் பாதுகாப்பா நட்ட கொண்டு போயிருக்க. அந்த மாதிரி இறைவனே வந்து நம்மை காப்பது ஒரு நிலை, நாமே சென்று இறைவனை அடைவது என்பது ஒரு நிலை. இதுதான் மற்கட நியாயம், மார்ஜல நியாயம். இந்த மற்கடம் என்பது குட்டிக்கு பொறுப்பதிகம், மார்ஜலம் என்பது தாய் பூனைக்கு பொறுப்பதிகம். இப்ப நம்ம எப்படி இருக்கணும், இங்க வள்ளலார் கேட்பது என்னென்ன, தாய் பூனை மாதிரி என்ன நீ விடக்கூடாது, நான் உன்னை விட்டுடுவேன். அதனால நீ என்றும் இணைவிடா நிலையும், நான் என்றும் உன் இணைவிடா நிலையும். என்னை விட்டுடக்கூடாது, ஆனா உன்னை நான் நினைக்கின்ற நிலையாக எனக்கு கொடுக்கணும். இறைவனை எப்போதும் நாம் நினைத்து கொண்டே இருக்கும். நினைப்பற நினைந்தே என்றார் மணிவாசன். நினைப்பற நினைந்தே நீயலால் பிரிதுமற்றின்மை, சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே, ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறியகிற்பாரு. திருவாசகத்தில் ஒரு பெருவாசகம், இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் நாரா முருகவேல் அவர்கள். இந்த காலத்தில் திருக்கோயில் எழுதினார். திருவாசகத்தில் ஒரு பெரிய வாசகம் எதுன்னா இந்த பாட்டு, இன்றனக்கருடி இருள் கடிந்து என் உள்ளத்தை எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை. ரொம்ப அருமையான பாட்டு. இது பெரிய விளக்கமே எழுதியிருக்காரு அவர். அவருடைய 100ஆண்டு விழா இந்த ஆண்டு அவருக்கு நவம்பர்ல நடந்திருக்கணும், நான் நடக்கலை. அடியன் கூட ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துருக்கேன் அவரை பற்றி. எவ்வளவு பெரியவர் நாரா முருகவேல் அவர்கள். திருக்கோயில் ஆசிரியராக 25 வருஷம் அந்த நிறைய கட்டுரைகள். மும்மொழி புலவர், தமிழ் ஆங்கிலம் வடமொழியில் ரொம்ப பாண்டித்யம் பெற்றவர், ரொம்ப எளிமையானவர். அவர் தலைமையில் அடியன் பேசின தருமபுர ஆதீனத்தில், அது ஒரு காலம். இப்போ அடியன்லாம் ரொம்ப பயப்பட்டேன், அவர் தலைமையில் போய் பேச நமக்கு தகுதி இருக்கா. அவர் சொன்னார், பயப்படாதீங்க, நீங்கள் பேசுங்க. திருவெம்பாவை பற்றி அவர் தலைமையில் பேச, இங்கே டி நகரில் தருமபுர ஆதீன சமய பிரச்சார நிலையத்தில் அப்புறம் பேசினவர் 2 பேருமே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்துக்கிட்டே வந்து. அவ்வளவு எளிமையானவர். புலவர் ஏறுன்னு பேரு. புலவர்களே பெரிய சிங்கம் மாதிரி, பெரிய தமிழ் புலவர். திருவாசகத்தை பற்றிலாம் அவர் பேசியிருக்கார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம்ன்ற தலைப்புல அருமையாக பேசியிருக்கார். அது ஒரு நூலாக வெளிவந்து இருக்கிறது. நிறைய கருத்துக்கு வள்ளலார் சொன்னாரே, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை எங்கிருந்து இருக்கிற, திருவாசகம் உண்டு. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பங்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ. இந்த திருவம்பாவிலிருந்து தான் அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் ஆதி அந்தமில்லா அரும்பெரும் ஜோதி என்றார் இல்லையா முதல் பாட்டிலே திருவம்பாவை. நாளைக்கு மார்கழி பிறக்கிறது. இன்னைக்கு கார்த்திகை மாதம் நிறைவு நாள், நாளைக்கு மார்கழி ஆரம்பம். திருவம்பாவையில் ஏதோ அருமையானது இவ்வளவு கருத்துக்கு. அதனால இறைவனை நினைத்து கொண்டே இருக்கும். அதான் நினைப்பற நினைந்தேன், நினைப்பு அற நினைந்தேன் அர்த்தம். எப்போ நினைச்சிக்கினே இருக்க. நினைப்பு மறப்பு, நினைப்பு மறப்பு, இது 2 இருக்கின்றன. நமக்கு பிறப்பு இறப்பு உண்டு. நினைப்பது என்பது பிறப்பது, மறப்பது என்பது இறப்பது. இந்த 2 இருக்கிற வரைக்கும் பிறப்பு இறப்பு நமக்கு. போக்கு வரவும் சொல்வார், போக்கும் வரவும் புணருமிழா புண்ணியனே என்று மணிவாசகர் புராணத்தில். அதனால இறைவனை என்றும் உன் இணைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனம். அயலாருடைய பொருளை கவர வேண்டும் என்ற எண்ணம் வரும். நயத்தல் அப்படின்னா விரும்புதல். பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அந்த பொருள் நமக்கு வேணும். அவர்களுடைய வினைக்கு ஏற்ப வாழ்க்கை வசதிகள் அமைகின்றன. இந்த வாழ்க்கையே நம்முடைய வினையினால் அமைக்கப்படுகிறது. இந்த உடம்பு அந்த வினையை தீர்ப்பதற்கு தான் அந்த உடம்பு இறைவன் கொடுத்திருக்கார். வினை போகமே தேகம் கண்டா என்ற பட்டினத்தார். அந்த வினையை தூய்ப்பதற்கு இந்த உடம்பு, உயிர் தானே வினையை தூய்க்க முடியாது, உடம்பின் மூலமாகத்தான் வினையை தூய்க்க முடியும். அதனாலே நமக்கு வருகின்ற இன்ப துன்பங்கள் எல்லாருக்கும் மூலகாரம் நாம் செய்த வினை.
இந்த வினையின் பயனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தனக்குத்தானே நண்பன், தனக்குத்தானே பகைவன். யாரும் பகை கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேவலியர்னு இந்த பாட்டை சொல்வாங்க. ஆனா அடுத்த வரியை சொல்ல மாட்டாங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. தீமையும் நன்மையும் பிறர் தர வருவதில்லை, நமக்கு நாமே வருவது. நாம் முன்பு செய்த தவறு நமக்கு பாவமா துன்பமா வரும். நாம் நல்லது செய்தா இன்பமா வரும். நாமே அதுக்கு கர்த்தா, வேற யாரும் கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம்? மற்றவங்க குருஞான சம்பந்தர் சிவபோக சாரம்னு ஒரு அருமையான நூல் பாடியிருக்கார். அவர் 8 நூல்கள் பாடியிருக்காரு. பண்டார சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவார். பண்டாரம் நீ சொன்னா பொக்கிஷம்னு அர்த்தம். ஆமா, பண்டாரம்னா என்ன ஒன்றும் இல்லாத பண்டாரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பண்டாரம்னு சொன்னா பொக்கிஷம்னு அர்த்தம். கருவூலம். மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினோ அப்படின்றார் மணிவாசகர். அதனாலே பண்டாரம் அப்படின்னு சொன்னா பொக்கிஷம், கருவூலம். அதனாலே சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மெய்கண்ட சாத்திரங்கள்னு பேர். பின்னாடி வந்த சாத்திரங்கள்லாம் பண்டார சாத்திரங்கள்னு பேரு. அதே போல ஆதீனங்கள் நிறைய பாடியிருக்காங்க. திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுர ஆதீனம், சன்னிதானம் நிறைய அருமையா பாடியிருக்காங்க. இதெல்லாம் இந்த முன்வந்த இந்த கருத்துக்களை ஒட்டியே வரும். அதுல ஒரு நூல் சிவபோக சாரம்னு ஒரு அருமையான நூல். அதில் சில பாடல்களை தருமபுரம் ஐயா வந்து ரொம்ப அருமையா பாடியிருக்கார். அதில் ஒரு பாட்டு அதில் சொல்ற, சும்மா தனி வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவனருள் செய்விப்பது என்றார் எய்தவனை நாடிதிரு சிவனருள் நாடிதிரு. இந்த உடம்பு தனுன்னா உடம்பு. சும்மாவா இந்த உடம்பு வந்தது? சும்மாவா பிணி வந்தது? பிணித்தல் அப்படின்னா சேர்ப்பது, உடம்பை சேர்ப்பது பிணி. சுகம், துக்கம், இதெல்லாம் வருவதற்கு என்ன காரணம்? நாம் செய்த வினை. அதுதான் காரணம். அதெல்லாம் என்ன பண்ணணும்? சிவன் அருளை நாடியது. எல்லாம் சிவன் அருள். என்ன செய்யணும்? அடியனுக்கு ஒரு அன்பு ஒரு புத்தகம் கொடுத்தார். மகா பெரியவரை பற்றிய ஒரு நூல். பி சுவாமிநாதன் ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. பெரியவர் பெரியவாதா அப்படின்னு. அதில் ஒரு சம்பவம் சொல்றார். ஒருவருடைய தகப்பனாருக்கு பக்கவாதம். எவ்வளோ வைத்தியம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியும். அவர் போய் சுவாமி கிட்ட இந்த மாதிரி சுவாமி, அவர் சொன்னார், இது பிராரப்த கர்மம், அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இது யாராலையும் மாற்ற. இந்த பிராரப்த கர்மம் என்பது இந்த பிறவிக்கு இறைவன் நம்முடைய வினையிலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுக்கிறார். அதை அனுபவிக்க, அதை அனுபவிக்க தான் நாம் இங்கே பிறந்திருக்கோம். அதனால்தான் ஞானிகள் கூட இந்த பிராரப்த கர்மத்தைத்தான் நோயாக அனுபவித்தார். ரமண மகிழ்ச்சிகள் புற்றுநோயும், பரமசருக்கு தொண்டையில புற்றுநோய். இதெல்லாம் வந்து பிராரப்த கர்மம். பிராரப்தம் அப்படின்னு சொன்ன இந்த பிறவிக்குன்னு கொடுத்ததை அனுபவிச்சாங்க. அப்படி இல்லை, அதுக்கு இன்னொரு பிறவி எடுக்கணும். ஆனா முன்பு செய்த வினையெல்லாம் இருக்கு பாருங்க, சங்கீதம், இப்ப செய்யறது ஆகாமியம்னு பேர். இந்த ரெண்டும் இறைவனுடைய திருவினாலே வெந்து நீராகி விடுகிறது. ஆனால் அந்த பிராரப்தத்தை மட்டும் தரணும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ராமகிருஷ்ணர் சொல்றார், அவருடைய அமுத மொழிகள்னு ஒரு 3 வால்யூம் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 பக்கம். அவர் அப்படியே நேரா பேசுற மாதிரி பேசுறாரு. அவரு ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்போ ஒருவர் கேட்டார், சாமி நீங்க தான் அம்பாள்கிட்ட நேரா பேசுறீங்களே, நீங்க அம்பாள்கிட்டயே அந்த நோயை போக்க சொல்லலாமே. அப்போ அவர் சொன்னார், கேவலம் இந்த நோய்க்காக போய் அம்பாள்கிட்ட போய் நான் கேட்கறது, எனக்கு வெக்கமா இருக்குது. இந்த நோயை தீர்னா அம்மா கிட்ட போய் எதை கேட்கணும் அதெல்லாம் கேட்கணும். நோய் போறதா போய் ஆண்டவன்கிட்ட போய் கேட்கணும், பிறவாமையை கேட்கணும். நான் மறுபடியும் பிறக்கக்கூடாது, என்ன பக்தியை கொடுன்னு கேட்கணும், வைராக்கியத்தை கொடுன்னு கேட்கணும்.
சுவாமி விவேகானந்தருடைய தந்தையார் விஸ்வநாத சட்டர்ஜி ஒரு பெரிய வக்கீலா இருந்தவர். அவர் நிறைய சம்பாதித்தார், நிறைய தான தர்மம் நிறைய பண்ணார். அவர் திடீர்னு காலமாயிட்டார். மூத்த பிள்ளை விவேகானந்தர் நரேந்திரன். குடும்பத்தை தாங்குற பொறுப்பு அவருக்கு. அவருடைய தம்பி தங்கைகள்லாம் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சாப்பாடு போடணும். அப்ப அவர் பிஏ படிச்சிருந்தார். அப்ப அவருக்கு வேலை கிடைக்கல, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனைப்பட்டார். ராமகிருஷ்ணரை அடிக்கடி சந்திப்பார். ரொம்ப நாளா வரல. ராமகிருஷ்ணர் என்ன நரேந்திரனை காணவே. ஒரு நாள் அவரை தேடி கல்கத்தாவுக்கு போனார். வழியில பார்த்தார். என்னப்பா நரேந்திரா ரொம்ப நாளா காணும். சுவாமி எங்கப்பா காலமாயிட்டாரு, குடும்பத்தை சுமக்கிற பொறுப்பு எனக்கு வந்துடுது, எனக்கு வேலை கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்போ அவர் சொன்ன, ராமகிருஷ்ணரு உனக்காக நான் வீடு விட போய் பிச்சை எடுக்கட்டுமா? என்ன மாதிரி குருநாதர் பாருங்க. சுவாமி நீங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், அம்பாள் கிட்ட என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி என்னுடைய வறுமை தீரது ஒரு வழி சொல்லுங்க. நான் என்னப்பா அம்பாள் கிட்ட சொல்றது, நீயே வந்து சொல்ல, உனக்கு அவ தாய் தானே, நீயே வந்து சொல்லு வா. தட்சிணேஸ்வரம் பவதாரிணி இந்த அம்மன் கோயிலுக்கு போய் உள்ள போப்பா, அம்மா கிட்ட கேளு, நீ என்ன வேணுமோ கேளு. திரும்பி வந்தார். என்ன நரேந்திரா கேட்டியா? சாமி இந்த அம்மாவை பார்க்கும் போது எனக்கு கேட்க எதுவும் தோன்றல. என்னப்பா மறுபடியும் போய் கேளு. மறுபடியும் போனார். இதுதான் கடைசி 3 தடவை போய் கேளு. என்னப்பா கேட்டு? சாமி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய் அவகிட்ட போய் வறுமையே போனோம்னா கேட்க, ஞானத்தையும் வைராக்கியத்தையும் விவேகத்தையும் நான் கேட்டேன், இதெல்லாம் கேட்க எனக்கு தோணலை சுவாமி. அதான்பா விவேகம். இறைவனத்தில் எதை கேட்கணும் அதை கேட்க. ரொம்ப அருமையான வார்த்தை. இதெல்லாம் படிக்கும்போது அப்படியே கண்கள் குளமாகிட்டு. ஒரு இடத்துல எழுதுறார் சுவாமி விவேகானந்தர், சப்பாத்தி 10 நாள் 20 நாள் சப்பாத்திலாம் தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டுருக்கேன்னு எழுதுறாரு. பட்டினியா கிடந்தது. இந்த உலகத்தில் அவர் செய்த சாதனை எவ்வளவு. ஆனா வாழ்ந்தது 39 வருஷம் தான் வாழ்ந்தது. அதனால எந்த நிலையிலும் இறைவனை நினைத்துக் கொண்டே வீழினும் அருணகிரியாரும் திருப்புகழை சொல்ற, வாழினும் வீழினும் வறுமை கூறினும் என் வார்கழல் வாழ்த்துவது ஒழியே நீ. உடைய திருவடியை வாழ்த்துவது நான். அதான் நிலையான, அதான் உண்மையான பக்தி. பக்தினா தான் கடைசி வரைக்கும் எந்த நிலையிலும் இறைவனை விட மாட்டேன். எம்ஏ மஜித்துன்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப அருமையா பாடுவார். திருத்தணி பொடி விழாவெல்லாம் கலந்துக்குவார். அவர் சிறந்த முருக பக்தர். ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவார், உன்னை விடவே மாட்டேன் உறுதி இது முருகா அப்படின்னு. உன்னை விடவே மாட்டேன் உறுதி இது முருகா அப்படின்னு. எந்த நிலையிலும் அவனை விட மாட்டேன். இந்த மாதிரி உறுதியான, அதுதான் வள்ளலார் கேட்கிறார். நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அயலா நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய்நிலை நின்று நெகிழாத திடம். மெய்நிலை, உண்மை நிலை, உண்மையை விட்டு மாறக்கூடாது. உண்மைனா சத்தியம், சத்திய நிலை. காந்திஜியினுடைய வாழ்க்கைக்கு சத்திய சோதனைன்னு பேர் வச்சார். இறைவனே சத்திய சுரூபம், சத். இறைவனை வேதம் என்ன வார்த்தையில சொன்னா சத்துன்னு சொல்லு. சத்து என்றால் உண்மை. இதுதான் உண்மை. சத்தியம் வதா தர்மஞ்சரா அப்படின்னு வேதம் சொல்லு. சத்தியம் நிலையானது, உண்மையானது. இறைவன் ஒருவனின் நிலையானது. தத்துவமசினே ஒரு மகா வாக்கியம் இருக்கு. தத்துவம் அசி,
துவம் என்றால் நீ, தத் நீ அதுவாக இருக்கிறாய். இது சாமவேதத்தில் வருகிற மகா வாக்கியம். எல்லாரும் இறைவனுடைய சுரூபமா இருக்கிறவங்க. இறைவன் சுரூபமா இருக்கிறவங்க நாம இறைவனா நிலைக்கு நாம உயரணும் இல்லையா? இல்லை நம்ம கீழவே போயிடணும் இருக்கிறது மேல. அதனால்தான் மனிதனை மட்டும் இப்படி படைத்தார். ஏனி உயிரினில் இப்படி படும், எல்லாம் குறுக்க வளரு. இது மட்டும் இப்படி வரும். குறுக்க வளருதுன்னா ஏனைய உயிரினங்கள் அப்ப அது உலகத்துக்காகவே பிறந்திருக்குது. இந்த மண் உலகத்துல வாழணும்னே பிறந்திருக்கு. ஆனால் மனிதன் மண் உலகத்திலே வாழணும்னு பிறக்கல, மேல்நிலைக்கு வரணும் அதுதான் இல்லையா? மனிதன் மேல மேல போயிட்டு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் இப்படி மேலே போகணுமே தவிர, இல்லை சார் நான் ஆரம்ப பள்ளியிலே இருக்கிறேன் சார் அப்படின்னா பெற்றோருக்கு சந்தோஷமாவா இருக்கும்? போய் பெற்றனே நான் என்ன பாவம் பண்ணணும் மேலே. அப்போ இறைவன் நாம் மேலே போக போக விரும்புகிறாரு. அதுதான் மனிதனா படைச்சிருக்காரு. இப்போ நம்ம மேல்நிலை பெற வேண்டும். அதனால இங்கே வள்ளல் பெருமான் மெய்நிலை நின்று நெகிழாத திடம். நெகிழ்தல்னா உருகுதல், ஒரே நிலையில் இருக்கும், விடாப்பிடி. நிகழ்ச்சி என்பது கூடாது. சில இடத்துல நிகழ்ச்சி வேண்டும், சில இடத்துல நிகழ்ச்சி கூடாது. இறைவனிடத்தில் நிகழ்ச்சி வேண்டும். இறைவன் நினைக்கின்ற போது நெகிழ வேண்டும். நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக அப்படின்றார் இல்லையா அருணகிரியார். நெகிழ்ச்சின்னா உருகுதல். எல்லாவற்றிலும் உருகிடக்கூடாது. சில இடத்துல கண்டிப்பா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதனால மெய்நிலை நின்று நெகிழாத திடமும் சொல்றார். உண்மை நிலையிலே ஒருவன் நிற்கின்ற பொழுது நெகிழக்கூடாது, தவறவிடக்கூடாது. அந்த திடம் நிலை எனக்கு தர வேண்டும். உலகில் சீ என்று, பேய் என்று, நாய் என்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெரியும். பிறரை இழிவா பேசக்கூடாது. சி, நாய், பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மகா பாவம். ஒருவரை இகழ்ந்து பேசுதல் என்பது ரொம்ப கொடுமை. அத என்ன சொல்றாருன்னு, கொலை செய்வதற்கு சமம் என்றார். ஒரு பெரியவர்களை மரியாதை குறைவா பேசினா அது என்ன பேருன்னா கொலை செய்கிறான்னு. கொன்றன்ன இன்னா செய்யினும் ஒருவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடுன்ற திருவள்ளுவர். அப்ப கொலை செய்வது போன்ற செயல் அப்படி எது என்ன? ஒருவரை இகழ்ச்சியாக பேசுவது. ஒரு இகழ்ச்சியா பேசுவதே ஒருவரை கொலை செய்வதற்கு சமம். நாம கூட சொல்லுவோம், என்ன பேச்சு பேசினா சார், என்ன அடிச்சிருந்தா கூட நான் பொத்துட்டு இருப்பேங்க, இந்த வார்த்தையை என்னால் தாங்க முடியும் இல்லையா? இந்த வார்த்தை பேசுகின்றவர் ரொம்ப ஜாக்கிரதையா பேச, அவருடைய மனம் புண்படும்படியா பேசக்கூடாது. அதனால சீ, நாய், பேய் அப்படின்றது ரொம்ப கொடுமையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நான் பேசாக இருக்கின்ற நிலைக்கு இறைவா என்னை நீ செய்ய. இந்த வயசுல என்ன கேட்கிறார் பாரு. 9 வயசுல கேட்கிற பாட்டாய் 9 வயசுல கேட்கிற சாமி. அப்போ எந்த நிலை, ஞான நிலையில் இருக்கார் வள்ளல் பெருமான் இல்லையா? சீ என்று, நாய் என்று, பேய் என்று பிறதமை தீங்கு சொல்லாத தெளிவும், தெளிவு நிலை. தெளிவடைந்த ஒருவன் பிறரை குறை சொல்ல மாட்டார். திருமூலர் தெளிவை பற்றி சொல்லுகிறார். அதாவது சைவ சித்தாந்தத்திலே ஞானத்தை 4 நிலைகளிலே சொல்லியிருக்கிறார். கேட்டல், சிந்தித்தல், தெரிதல், நிட்டை கூடல். இப்போ நீங்க வந்திருக்கிறவங்க ஞானத்துக்காக வந்திருக்கீங்க. ஞானத்தை தேடி வருகிறவர்கள் குறைவு, தானத்தை தேடி போகின்றவர்கள் அதிகம். உலகில நிறைய தேடின்னு போவாங்க, ஆனால் ஞானத்தை தேடுகின்ற ரொம்ப குறைவு. நீங்க எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தா கூட ஞானத்தை பற்றி பேசுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. அடியேன் 25 வருஷமா பேசுறேன். எங்கே? திருவான்மியூர்ல. தினந்தோறும் அங்க நிகழ்ச்சி நடக்கிறது. பெரிய அறிவாளிகள்லாம் பேசுறேன். நான் அறிவில்லாத பேசுறேன், எல்லாரும் அறிவாளிகள்லாம் பேசுறேன். எல்லா பேராசிரியர்கள் எல்லாம் MA PhD. நான் ஒன்றும் படிக்காதவங்களாம் MA PhD.
அவங்கெல்லாம் பேசுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கும் 10 பேர் தான், இன்னைக்கும் 10 பேர் தான். 25 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 பேர் 20 பேர் தான். இன்னைக்கு அதே 10 பேர் 20 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா கூட்டத்தை பார்த்தீங்கன்னா 3000 பேர் 4000 பேர் வராங்க கோயில். எல்லாரும் வந்து அதெல்லாம் கேட்கறது இல்லை. காரணம் என்ன? அந்த பக்குவம். எல்லாருக்கும் இதெல்லாம் கேட்க முடியாது. இப்போ கந்தர் அனுபூதின்னு பாடியிருக்கார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் பாடிய நூல்களிலே ஒரு சிறந்த நூல் எதுனா கந்தர் அனுபூதி. அது திருமந்திரம் போன்றது. 51 பாடல். அது கிவா ஜெகநாதன் அவர்கள் அதுக்கு ஒரு உரை எழுதியிருக்கார். அவர் 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். அவர் அமிர்தவசனின்னு ஒரு பத்திரிகை இங்கே வந்தது. அதில் அவர் தொடர்ந்து எழுதினார். அது ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. அலைன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டாங்க. அது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அடியனுக்கு ஒரு அன்பர் வாங்கி கொடுத்தார். அவர் பேர் கந்தவேல்னு பேர். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் சைவ சித்தாந்த பேர் உங்களுக்கு கூட வருவார். அவர் மார்கழி சிந்தனைக்கு வந்திருந்தார். அவர் அப்போ அவர் என்ன செய்வார்னா அடியனை அழிச்சின்னு போவார். அவர் இன்னொருத்தர் அட்வொகேட் நந்தகோபால் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார் மதன கோபால், 2 பேரும் ஹோட்டலுக்கு அழிச்சின்னு போய், சார் நீங்கள் வீட்டில் சாப்பிடாத ஐட்டத்தை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு. அவன் வீட்டில் சாப்பிட்றது சாதாரண இட்லி தோசை பொங்கல் தான் சாப்பிடணும். ஏன்னா அதுதான் பழகிட்டு நம்ம போய் என்னென்னமோ வஸ்து வாயிலே பேர் வராத வஸ்துலாம் இருக்குங்க. அவர் என்ன சொல்றாரு, வீட்டில் சாப்பிடாத சாப்பிட்ணுங்க சார் அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்காதுங்க அப்படின்றது. அப்புறம் அவங்களாம் என்ன சொல்ல, அப்புறம் வேற ஏதாவது ஐட்டம் சொல்லுவேன்னா மிஞ்சி போனால் நான் என்ன பண்ணால் பூரி சாப்பிடுவேன், அவ்வளோதான். அப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒரு வார்த்தை, ராமகிருஷ்ணா மடம் இங்கே பக்கத்தில் இருக்கு, பக்கத்தில் அலையன்ஸ் கம்பெனி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது புஸ்தகம் வேணும்னா சொல்லுங்க, என்ன புஸ்தகம் வேணும். கூட அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், கீவாஜா வந்து அருமையாக கந்த அலங்காரத்தை கந்த அனுபூதிக்கெல்லாம் உரை எழுதியிருக்காரு. அதில் கந்த அலங்காரம் உரையெல்லாம் நான் படிச்சிருக்கேன், கந்த அனுபூதி உரை நான் என்ன படிக்கலீங்க, இந்த புத்தகம் கிடைச்சா வாங்கலாம் அப்படின்னு. சரி வாங்க போகலாம். நாம உடனே எதிர்க்கவே இந்த டேங்க் எதிர்க்கவே இருக்காது, அலைன்ஸ் கம்பெனி கீவாஜாவை இன்னொன்று எடுத்தேன். அதனுடைய விலை என்னன்னா 255. நான் சொல்றது 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்னும் சில நூல்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ சொல்லுங்க, நான் உடனே படம் கொடுத்துட்றேங்க. வேணாங்க இது ஒன்றே போதும். இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்க என்னென்ன புஸ்தகம் வேணும் அப்படின்னு. அப்புறமா நான் சொல்கிறேங்க. இல்லை இல்லை நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இப்போ நான் வாங்கி தரல, அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு. இதை மட்டும் ஒன்று வாங்கி அவரே பணம் கொடுத்துட்டாரு, எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை அடியேன் படித்தேன். கிவாஜா வந்து ஒரு பெரிய தமிழறிஞர், உவேசாவினுடைய மாணவர், அவர் ஒரு தமிழ் கடல். இவருடைய சொற்பொழிவு உங்களுக்குலாம் தெரியும். முருகனடியார் திருக்கூட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டுகளும் தொடர்ந்து பேசுவார். அவர் மறைந்த பிற்பாடு அவருடைய இடத்தை பூர்த்தி செய்தது பேராசிரியர் டாக்டர் வைராஜ் அவருக்கு பேசுவார். முருகனடியார் திருக்கூட்டத்தினுடைய ஆண்டு விழா இந்த மாதம் 22ஆம் தேதி நடக்கிறது. 66வது ஆண்டு விழா 21 நடக்கிறது. வாய்ப்பு இருக்கிற வந்து கிளம்புங்க, பத்திரிகை கூட கொடுத்துருக்கீங்க. அவர் இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அடியேன் பெற்ற அனுபவம் வேறு. இப்போ அண்ணாமலை தீபத்தண்ணி அதை எடுத்து அதை படிக்கிறது. இப்போ படிக்கின்ற பொழுது எனக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் வேறு. அதே புஸ்தகம் தான், அதே சொன்ன கருத்துக்கள் தான். அப்பொழுது நான் படித்த படிப்புக்கும் 8 வருஷம் கழிச்சு இப்போ படிக்கிற படிப்புக்கும் நிறைய வித்தியாசம் எனக்கே தெரியுது. அப்போ படிக்கின்றவோ எனக்கு உணர்வு இல்லை, இப்பொழுது உணர்வு வருகிறது, கண்ணீர் வருகிறது. படிக்கும்போது அழுகுறேன் நான். அந்த மாதிரி சொல்றாரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் 12 பக்கம் 15 பக்கத்துக்கு விளக்கம் எழுதியிருக்காரு அவர். காரணம் என்ன? அப்பொழுது எனக்கு பக்குவம் இல்லை, இப்பொழுது பக்குவம் வந்திருக்கிறதுன்னு அர்த்தம். உணர்கின்ற பக்குவம் வந்தாதான் அதை நான் உணர முடியுமே தவிர பக்குவம் இல்லாத போது நான் உணர முடியாது. ஒவ்வொரு பூவிலும் மனம் இருக்கிறது, ஆனால் மலர்ந்தால்தான் மனம் வரும், வெளியே வரும். அரும்பாக இருக்கின்ற பொழுது வர பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்ததுன்றார் திருமூலர் திருமந்திரம். சீவனுக்குள்ளே சிவமனம் இருக்கிறது, ஆனால் அந்த சீவன் பக்குவம் வருகின்ற பொழுதுதான் சிவமனம் வெளியேற்று. இப்ப அடியேன் அதே புத்தகத்தை படிக்கின்ற பொழுது உணர்கின்ற நிலை வேறு. அதுதான் வள்ளல திருஞான சம்பந்தரை பத்தி பாடியிருக்கார். அதுல ஒரு வார்த்தை சொல்ற, உயிர் அனுபவம், அருள் அனுபவம், சிவ அனுபவம், இந்த 3 அனுபவத்தையும் திருஞான சம்பந்தர் என்கின்ற குரு எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்றார்.
திருஞான சம்பந்தர் காலம் 7ஆம் நூற்றாண்டு, வள்ளலாருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டு. 1200 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த வள்ளலார் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை பற்றி சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த 3 வகையான அனுபவங்களை எனக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னா, அவர் பாடிய பதிகங்கள் மூலம் கொடுத்தார்னு. இது எப்படிங்க அப்படின்னா, அந்த அனுபவத்தை பெறுகின்ற பக்குவம் இருந்ததினால் அவர் பெற்றார். அப்போ இன்றைக்கும் சிவ அனுபவம், உயிரனுபவம் பெற முடியும். எதனால்? திருமுறைகளினாலே பெற முடியும். இன்னைக்கும் பெறலாம். அந்த பக்குவம் நமக்கு இருந்தால் பெறலாம். வள்ளலாருக்கு இருந்த பக்குவம் நமக்கு இருந்தால் நாம பெறலாம். வள்ளலார் 202 ஆண்டுகள் முன்னாடி தோன்றியவர். அவர் மரணமிலா பெருவாழ்வு பெற்றார். அவருக்கு பின்னால் யாரும் பெறலையே. காரணம் என்ன? அந்த நிலைக்கு நாம இன்னும் உயரலைன்னு அர்த்தம். உயரக்கூடிய நிலைக்கு நாம வரல. அதுக்கு வழியெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். மரணமிலா பெருவாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளே சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவேன் பாடியிருக்கார். அது வேண்டிய வழியெல்லாம் சொல்றார் அவர். நாம எதுவும் கடைப்பிடிக்கலையே. கடைப்பிடிக்கணுன்ற எண்ணம் நம்ம வரலையே. என்ன பண்ணணும்? ஒழுக்கத்தை பத்தி சொல்றார் அவர். அதுல ஒழுக்கம் இருக்கணும்ன்றார். இன்னைக்கு ஒழுக்கம் என்பது கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? மக்கள் 2 விதம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு நிலை, எப்படியும் வாழலாம் என்பது ஒரு நிலை. இன்றைக்கு எப்படி இருக்கு உலகம்னா, எப்படியும் வாழலாம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்கின்றவர்கள் குறைவு, எப்படியும் வாழலாம் என்று வாழ்கின்றவர்கள் அதிகம். இது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை நான் விளக்கமா சொல்ல விரும்பல. அதுதான் உலகம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பக்குவ நிலை வந்தால் அந்த நிலை பெறும். அதே நிலையை பின்வந்த பேராசிரியர் நமச்சிவாய முதலியார், திரு அருட்பாவை நீங்கள் முதல் முறை படித்தால் உயிர் அனுபவம் வரும். திரு அருட்பாவை 2வது முறை படித்தால் அருள் அனுபவம் வரும். 3வது முறை படித்தால் சிவ அனுபவம் வரும்னு அவரே எழுதியிருக்கார். அப்போ திரு அருட்பா திருமுறைகளுடைய சாரமாக அமைந்திருக்கிறது. திருமுறைகளை படித்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் வருமோ அதே நன்மைகள் திரு அருட்பாவை படித்தாலும் நமக்கு வரும். அதுல சந்தேகமே கிடையாது. அதனால்தான் அதுக்கு என்ன பேர் வச்சா, திருவருட்பாவை திருமுறைகளாக தொகுத்தார். 6 திருமுறைகளாக தொகுத்தார். இது பின்னாடி ஒரு பிரச்சனை வந்தது, அதை பற்றிலாம் அடிக்கடி சொல்ல வரல. இல்லை, திருமுறைன்னு பேர் வச்சது காரணம் என்னன்னா, திருமுறையினுடைய சாரமாக அமைந்திருக்கு. அந்த பக்குவம் பெற வேண்டும். அந்த பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இந்த உயிருக்கு பிறவிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் பக்குவம் பெறுவதற்கு நாம் தயாராக இல்லை. பிறவி எடுக்க தயாரா இருக்குமே தவிர நம்ம பக்குவம் பெறணும். தாய்மான ஒரு பாடல்ல சொல்றார், அன்பின் வழி அறியாத என்னை அறியாத பக்குவத்தே என்னை ஆட்கொண்டு. இதே மாதிரி வள்ளலார் சொல்கிறார், ஆடையிலே என்னை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தது. விளையாடுகின்ற பருவத்திலே என்னை ஆட்கொண்டாயே இறைவா. விளையாட்டு பொருள். 9 வயசுல இதை பாடியிருக்காருன்னு நம்மால் நம்ப முடியுதா? 9 வயசுல பாடுற பாட்டை 100 வயசானோட இந்த மாதிரி பாட்டு பாட முடியாத நம்மால. பல பிறவியுடைய தொடர்ச்சி, பல பிறவிகளை செய்த தவம், அவங்க பெற்றோர்கள் செய்த தவம், இறைவனுடைய பெருங்கருணை. அவர் எந்த காலேஜில் போய் படித்தார்? அவர் எந்த ஆசிரியர்கிட்டையும் படிக்கல. அவரே ஒரு இடத்துல சொல்றார், கற்றதும் உன்னிடத்தே, பேசியதும் உன்னிடத்தே, காட்டியதும் உன்னிடத்தே, கண்டதும் உன்னிடத்தே, எல்லாம் வாங்கிட்டே நான் படித்தேன்றார். இந்த பாட்டில் அழகா சொல்றார். அந்த பாட்டு அடியனுக்கு ரொம்ப பொருத்தமான பாட்டு. அடியன் அதை அடிக்கடி தான் பாடும் வீட்டில் பூஜை அறையில். கல்வி எல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய், இவ்வுலகம் காணல் என்றே ஒல்லும் வகை அறிவித்தாய், உள்ளிருந்தே என் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய், இல்லை என்று பிறர்பால் சென்று
இரவா வண்ணம் ஏற்றம் அளித்தாய். இதற்கிட்ட போய் ஐயா இதை கொடுங்கன்னு கேட்காத வண்ணம் வழி கொடுத்துருக்கே. ஒருத்தர்கிட்ட போய் 5 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுங்க கேட்காத வச்சிருக்கே. இது எவ்வளவு பெரிய கருணை. அதான் நீ கண்ணீர் வருது. பென்ஷன் கொடுக்குறாரு சுவாமி, எனக்கு 60 ரூபா சம்பளத்தை வேலை செய்தானே, ஒரு நாளைக்கு 2 ரூபா. அந்த காலத்தில் அதுவே அந்த வேலை கிடைக்கல. நம்புவாங்களே, 60 ரூபாய்க்கு வேலை செய்ய மாசம் ஒரு நாளைக்கு 2 ரூபா சம்பளம். இப்போ பென்ஷன் கொடுக்குறாங்க. சாமி வந்து கடவுள். அரசாங்கத்துக்கு மூலம் பென்ஷன் வருது. நான் நினைச்சேன்னா எனக்கு பென்ஷன் வாங்குவேன். கனவு கூட நினைக்கல. அப்போ அதிகாரியா இருந்தவர் சுப்பிரமணி. அந்த சுப்பிரமணி இந்த சுப்பிரமணி மூலமா வேலை கொடுத்தார். அந்த சுப்பிரமணிய பெரும் குணமணி. இப்ப யாரு சாமி செய்யறாரு. இந்த ஒவ்வொரு நாளும் பாடுறாரு. ஒரு இடத்துல கேட்காதபடி வச்சிருக்கியப்பா என்ன. ஒருத்தர்கிட்ட போய் ஐயா எனக்கு 5 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுங்க. மகன் கிட்ட கூட போய் எனக்கு 10 ரூபா கொடுங்க கேட்கறதுக்கு வசதி இல்லாம வச்சிருக்கேன் இல்லையா. எவ்வளவு பேர் பெற்றோர்கள் கூட எவ்வளவு பிள்ளைங்க கிட்ட போய் 5 கொடு 10 கொடு நான் மாத்திரம் அந்த வலை விற்காம வச்சிருக்கான ஆண்டவன். அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எவ்வளவு பெரிய கருணை. நினைக்கின்ற பொழுதுதான் உள்ள உருகுகிறது. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. யார்கிட்டே போய் 5 ரூபா கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. அதே மாதிரி அடியனுக்கு வந்து இதை படிக்கிறது ரொம்ப ஆர்வம். அடியனுடைய ஊதியத்துல பெரும்பகுதி புத்தகத்துக்கு செலவு பண்ணும். அடியன் ஒரு புத்தக பித்தன். ஆனால் இன்றைக்கு எப்படி சுவாமி சிவானந்தர் சொல்வார், மக்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணமே அடிக்கடி துணி கிடைக்கும் நகை கிடைக்கும் போறதுதான் காரணம். நகை கடைக்கு போனா ஏதாவது வாங்க சொல்லணும், துணி கடைக்கு போனா ஏதாவது வாங்க சொல்லணும். இது மனிதனுடைய இயல்பு. இப்போ போவாதே இருந்துட்டா கஷ்டம் வராது, உனக்கு தேவைகள் குறையும் இல்லையா. அந்த மாதிரி அடியன் வந்து புத்தக கடைக்கு போனால் ஏதாவது வாங்க சொல்லும். அதனால நம்ம புத்தக கடைக்கு போகிறதுல போகக்கூடிய அளவுக்கு உடனே இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இப்போ ரிட்டையர்டா ஆன பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா, இறைவன் என்ன பண்றான், நீ புத்தகம் தேடி போனாம்பா நானே உனக்கு கொடுக்குறேன். வீட்டுக்கு தேடி வருது புஸ்தகம்லாம், நினைக்க முடியாத புஸ்தகம்லாம் வருது எனக்கு. ஐயா நீங்க இதை படிங்க, படிச்ச நாள் பேர்கிட்ட சொல்லுங்க இல்லையா. அடியே புத்தகத்தை தேடி போன காலம் ஒன்று. இப்போ புத்தகம் என்ன தேடின்னு வருதுன்னா அது யார் காரணம்? இறைவன். அதனால கல்வியெல்லாம் கற்பித்தா என்றார் வள்ளலார். உள்ளிருந்தே என் அருளும் உதவுகின்றாய், இல்லை என்று பிறர்பால் சென்று இரவா வண்ணம் ஏற்றம் அளித்தாய். இரக்கம் என்னே என்னே செல்வ அருள் குருவாகி நாயினேனே திருகாலை ஆட்கொண்ட தேவதேவி. என்ன அருமையா பாடுறாரு. திருகாலை சிறு வயதிலேயே என்னை ஆட்கொண்ட தேவதேவி. இந்த பெருந்தேவன் மாதேவன் என்னை சிறு வயதிலேயே ஆட்கொண்டானே. அன்புன்னா என்னன்னு தெரியாத காலத்திலே ஆட்கொண்டார். எல்லாம் படிக்கின்ற பொழுது அந்த அனுபவம், அதுதான் இந்த ஞான நூல்கள் எல்லாம் நிறைய படிக்கணும், பல முறை படிக்கணும். ஏதோ ஒரு தடவை படிச்சுட்டேன் சார், இப்போ நாவெல்லாம் ஒரு தடவை படித்தா தூக்கி போட்டுடலாம். ஆனால் இதெல்லாம் வந்து சாகின்ற வரை படிச்சுக்கினே இருக்கும். ஐயா வந்திருக்காரு, அவர் தான் இந்த வெளியிட்டார் இந்த நூல். ரொம்ப அருமையான நூல். தெய்வமணி மாலையே ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அதில் கந்தக்கோட்டத்தை பற்றியும் எழுதியிருக்கார், திருவொற்றியூரை பற்றி எழுதியிருக்கார், பல விஷயங்கள் இருக்குது. பெரிய அற்புதம் என்னன்னா, கடம்பம் மாலை கடம்ப மலர் அணிக. கடம்ப மலர் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. முருகப்பெருமானுக்கு கடம்பன்னே பேர். அவன் கடம்ப மலர் அணிகின்றவன். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன்றார் அப்பர் சாமிகள். அதுவும் பாருங்க, நம் கடம்பன்றார், என் கடம்பன் சொல்லல, நம் கடம்பன். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலால் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. ரொம்ப அற்புதமான பாட்டு. இதுல எல்லாரும் சொல்றது எதுன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு தான். அது யார் சொன்னதுன்னு சொல்ல மாட்டாங்க. யார் சொன்னா? அப்பர் சுவாமிகள் சொன்னார். எவ்வளவு பேர் சொல்லுவாங்க? இது சொல்ல மாட்டாங்க. இப்ப கடம்ப மலர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது.
கடம்பன்று பேர் தெரியும், கடம்ப மலரிலே விருப்பம் உடையவன்னு தெரியும். ஆனா முருகனுடைய கடம்ப மலர் எப்படிங்க நமக்கு தெரியாது, அடியேனை பொறுத்தவரைக்கும் தெரியாது. இந்த புத்தகத்தை பார்த்துதான் கடம்ப மலர் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு. அது காரணம் ஐயா தான், ஆறுமுகம் ஐயா வந்திருக்காரு பாருங்க, அவர் தான். இது 8 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்ட நூல், வள்ளலாருடைய விழாவில் வெளியிட்டார் திருவொற்றியூர். இப்ப வருகின்ற 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அதே வள்ளலார் சபை விழா இருக்கு. வாய்ப்பு இருந்தா வந்து கலந்துக்குங்க, காலையிலேருந்து மாலை வரை. அடியன் கூட 2 மணிக்கு மேல அங்க பேசுறேன். நவம் தரும் பேதம்ன்றதை பத்தி பேசுறேன். சைவ சித்தாந்த வர சொற்பொடர், நவம் தரும் வேதமாகி நாதனே நடிப்பன் என்பார், சிவஞான சித்தியார்ல வருது. அதை பத்தி பேச போறேன். வாய்ப்பு இருக்கிறது கிளம்பு. பத்திரிகை வச்சிருக்கானே, கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். நல்ல அருமையான கருத்து. இவருக்கு என்ன நன்றி செலுத்த போறேன் இவருக்கு இல்லையா? எவ்வளவு அருமையான நூல் நம்ம கொடுத்துருக்காரு, ரொம்ப அருமையான உரை. அதனால சீ என்று பே என்று நாய் என்று பிரதமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவார். என்ன தரணும்? தூய்மை, வாய். வாய்மை தூய்மை ரெண்டுமே, வாய்மையும் வேண்டும் தூய்மையும். வாய்மை என்பது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லுங்க. தீமை இல்லாத சொற்களை பேசுவதுதான் வாய்மை. வாய்மை என்பது வேறு, மெய்மை என்பது வேறு, உண்மை என்பது வேறு. மூணுக்கும் வித்தியாசம். ஆனா மூணையும் ஒன்னா கருதுறோம். ஒவ்வொன்றுக்கும் தனி விளக்கமே சொல்லிட்டு போவோம் நிறைய. அடுத்து தூய்மை. தூய்மை ரொம்ப முக்கியம். சுவாமி விவேகானந்தர் சொல்ற தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு, இந்த 4ம் இருந்தால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்ன முதலில் என்ன இருக்கணும்? தூய்மை. உடல் தூய்மை, மன தூய்மை, ரெண்டுமே இருக்கு, ரொம்ப முக்கியம். நம்ம தூய்மை எங்க இருக்கு? உடம்ப தூய்மையா வச்சுக்கிறோம், சுற்றுப்புறத்தை தூய்மையா வைக்க முயற்சிக்கிறோம். தூய்மையா வச்சுன்னா மற்றவங்க தூய்மையா வைக்க விட மாட்டாங்க, அது வேற விஷயம் இல்லையா? இப்போ உள்ளும் புறமும் தூய்மையா. இதுதான் முன்னப்பாட்டில் சொன்ன, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். அதுதான் இன்னைக்கு எங்கேயும் அதிகமா இருக்கு. இப்போ தூய்மை. அடுத்தது வாய்மை. தூய்மையும் வாய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய். இப்போ இறைவனுடைய திருவடியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் தூய்மையும் வாய்மையும் வேண்டும். அப்ப இறைவனுடைய திருவடி என்று சொன்னால், திருவடி என்பது திருவருள். திருவடின்னு சொன்னா திருவருளை குறிக்கும். அந்த திருவருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கணும்னா தூய்மை இருக்கணும், வாய்மை இருக்கணும். அப்ப ரெண்டுமே இருக்கணும். இப்ப ரெண்டுமே இல்லாம நம்ம கடவுள் அருள் கிடைக்கலையே அப்படின்னா எப்படி கிடைக்கும்? நம்ம மனசே நாம தொட்டு பார்க்கணும், நாம தூய்மையா இருக்கிறோமா? அப்பர் சுவாமிகள் ஒரு பாடல்ல சொல்ற, தூய்மை இல்லேன் அப்படின்றார், நாளும் தூயே நல்லே. இப்ப நாளும் தூய்மையா இருக்கணும்ன்றார் அவர். நாளும் தூய்மையா இல்லை, என்னைக்கு ஒரு நாள் தூய்மையா இருக்கு, அது வேற விஷயம். தினந்தோறும் தூய்மையா இருக்கணும்ன்றார் ஒரு பாட்டுல சொல்றார். இல்ல நீதியால் வாழ மாட்டேன் நித்தலும் தூயே நல்லேன், ஓதியும் உணரமாட்டேன் உன்னையுள் வைக்க மாட்டேன், சோதியே சுடரே தூமொழி காண்பான் ஆதியே அளந்து போனேன் அதிகை வீரட்ட நீரேன். திருவதி வீரட்டானத்துல பாடுற. இப்போ நித்தலும் தூயே நல்லேன்ற, அப்ப நித்தமும் தூய்மையா இருக்கணும். நாம நித்தமும் தூய்மையா இருக்கணும், தினந்தோறும் குளிக்கிறோம். அதே மாதிரி தினந்தோறும் வாய் தூய்மையா இருக்கணும்னா வாயை சுத்தப்படுத்தணும்னா பிரஷ் போட்டு சுத்தப்படுத்துறது இல்லை, வாய்மையினால் தூய்மை இருக்க வேண்டும். அவர் உண்மையே பேசுகின்றவர், அவருடைய வாயில கெட்ட வார்த்தையே வராதிங்க அப்படி பேரிடும். ஐயோ அவர் வாய் திறந்தாருன்னா பொய் தாங்க,
அண்ட புழுகு ஆகாச புழுகு. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் வாழணும். வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. நாம நினைக்கிற வாழதுன்னா 3 வேளை சாப்பிட்டு பட்டு தூங்குறதுதான் வாழ்க்கை இல்லையே. அது எல்லா உயிரினமும் செய்யுது. இப்ப மனிதன் அதுக்காக பிறந்திருக்கான் இல்லையா? இப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் மணிவாசர் கேட்கிறார், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வையிற்பட்டு ஆழ்கின்றாய், ஆழாமல் காப்பா நீ ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு பல்காலம் சொல்கின்றேன் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தில். நாம வாழ்கிறேன்னு சொல்றோம். வாழ்தல் என்றால் பிறரை வாழ வைப்பதுதான் வாழ்க்கை. நாம் வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல. நம்ம புரிஞ்சுக்கணும். லீவ், லெட் அஸ் லீவ் அப்படின்னு போறோம். வாழு, வாழ விடு, நீயும் வாழு, மற்றவனை வாழச் செய். அதான் வாழ்க்கை. இப்படி பல அருமையான கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய அருளாளர்கள் தங்களுடைய நூல்களின் மூலமாக பண்ணி 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 நிறைய நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னதையே சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போது நம்ம திருந்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பல முறை படித்து 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 உணர வேண்டும். ஒரு தடவையில உணர, என பல கோடி பிறவி நாம் எடுத்திருக்கோம். ஜென்மாந்தர வாசனை அவ்வளவு சீக்கிரம் போவாது. அதை போகணும்னு சொன்னா பல முறை படிக்கணும், பல முறை சிந்திக்கணும், பல முறை அழுணும். அழுதாதான் பெற முடியும். அழுதால் உன்னை பெறலாம் என்றார் மணிவாசகர். இல்லையா? எங்க அழுக வருது? அழுக வரலையே. உலக பொருளுக்காக நம்ம அழுகிறோம். வீடு வேண்டும், மனைவி வேண்டும், பிள்ளை வேண்டும், சொத்து வேண்டும், சுகம் வேணும்னு அழுகிறோம். ஆனா இறைவன் அருள் வேண்டும் யாராவது அழுகுமா? ராமகிருஷ்ணன் சொல்றார், உலக போகத்துக்கு அழுகிறோம், இறைவன் அருளை வேண்டி நாம் அழுகிறோமா? அப்படி அழுதால் இறைவன் அருளை பெறுவதற்கு நமக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம்ன்றார். அப்ப அந்த தகுதி வரணும். இறை நினைத்து அழுவே. கரூர் தேவர் 10 பதிகம் பாடியிருக்கார் திருவிசைப்பாவில். அதிலே ஒரு பதிகத்தில திரைலோக்கிய சுந்தரம் என்ற ஊரை பத்தி பாடுறார். அது படித்தவங்களுக்கு தெரியும், திருமுறை படித்தவர்களுக்கு. அது பெண்ணுடைய துன்பத்தை சொல்வது போல அகத்துறையிலே பாடப்பட்டது. இறைவன் மீது காதல் கொண்ட ஒரு பெண் இறைவனிடத்திலே முறையிடுவதாக அந்த பாடல்கள் அமைகிறது. அதை ஒரு பாடல்ல சொல்ற, அழுவதும் நின் திறம் நினைந்தே அது நான் பெற்ற பெரும் பேரன்றோ. என்ன வார்த்தை பாருங்க! உன்னுடைய திறத்தை, உன்னுடைய சிறப்பை, உன்னுடைய கருணை நினைத்து நான் அழுகிறேன். அந்த அழுவது நான் செய்த பெரும் பாக்கியம்ன்ற. இது கரூர் தேவருடைய திருவிசைப்பா. இன்னொரு பாடல சொல்ற, என்னோடு பிறந்த 5 எனக்கு பகை என்றார். 5 பொறிகள், 5 புலன்கள் எல்லாமே நமக்கு பகையா இருக்கு. எதை செய்யக்கூடாதோ அதை தான் செய்யணும்னு, எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்கணும்னு கண்ணு நினைக்குது, எதை கேட்கக்கூடாதோ அதை தான் கேட்கணும்னு காது நினைக்குது, எதை பேசக்கூடாதுதான் வாய் பேசணும்னு நினைக்குது. இப்படி எல்லாமே எதிர்மாறா செயல்படுது. அப்ப எனக்கு பகையாரு 5. அது நம்ம கூட பிறக்கும் போது நம்ம கூடவே வருது. ஆனா போகும்போது நமக்கு முன்னாடியே போயிடுது. சாகும்போது பார்த்தா எல்லாம் 3மே 5 இருக்குன்னு சொல்ல முடியாது. காது கேட்காது, பேச முடியாது, கண்ணு தெரியாது. புலனைந்தும் பொதிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். விஞ்ஞான சம்பந்த தேவாரம் திருவையாற்றுப்படுகிறது. உயிர் பிரிகின்ற பொழுது காது கேட்காது, கண்ணு தெரியாது. என்ன யாருன்னு தெரியுதா, என்ன யாருன்னு தெரியா, என்ன தெரியாதா, போகுது தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் நமக்கு முன்னாடியே போயிடுது. அதான் அருணகிரியாரும் அலங்காரத்தில் சொல்றார், 5 கைவிட்டு கைவிடும் போது உன் அடைக்கலமே என்றார்.
முருகா நீதான் எனக்கு கிடைக்கல. இந்த ஐவரும் என் கூடவே இருந்து எனக்கு முன்னாடியே போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் இருந்து காப்பாற்றுற நேரம்னா முருகன் தான் காப்பாற்ற. என்ன அருமையான வார்த்தைங்க. எல்லாம் சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் தித்திக்கிறது இல்லையா? தித்தி தெழுமோர் தெல்லமுதாக இருக்கிறது அருட்பா. அதனால ரொம்ப அருமையான வார்த்தை. திறம் ஒன்று வாய்மையும் ரொம்ப ஸ்திரமான இருக்கணும். ஸ்திரம் என்பது திறம்னு தமிழ்ல வந்து, ஸ்திரம்னா நிலையான வாய்மை, நிலையான தூய்மை. தந்தி உன் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாய் என்று சென்னையில் கந்த கூட்டத்தில் வளர் தலமொன்றும் கந்தவே தன்முக துய்யமணி உன்முக செல்வம். அருமையான வாக்கு. அருள் வாக்கு இல்லையா? அருள் வாக்கு. சில பேர் அருள் வாக்கு சொல்லுவாங்கன்னு போய் கேட்பாங்க. இது அருள் வாக்கு, இறைவனுடைய திருவருளினால் வைந்தது. அதனால இதுக்கு அருட்பான்னு பேர். இறைவன் திருவருளினால் வெளிப்பட்ட பாடல், இறைவன் திருவருளை அடைவிக்கின்ற பாடல்னு அர்த்தம். என்னுடைய திருவருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அருட்பாவை அனுதினம் நாம் பாட வேண்டும். ஆண்டவனை பற்றிய நூல்கள் எல்லாமே அருட்பாதா. அந்த அருட்பாவை நாம் பாட வேண்டும். உங்களுக்கு என்ன சொல்லி இந்த சைவ சமய பக்த ஜன சபையிலே தொடர்ந்து சிந்திக்கின்ற ஒரு பெரும் புண்ணியம் நமக்கு கந்தகோட்டத்தை கந்தனருளால் கிடைக்கும். பெரிய சிறப்பு என்னன்னா, கந்தகோட்டத்து பக்கத்திலே நாம் இருக்கிறோம் பாருங்க, அது ஒரு பெரிய சிறப்பு. சீர்காழி கோவிந்தன் ஒரு பாட்டை சொல்லுவார், மனமே உனக்கேன் இந்த வாட்டம் அருகே இருக்குது கந்தகோட்டம். மனமே நீ ஏன் வருத்தப்படுற? அடியனுக்கு ஒருத்தர் திருவருட்பா பரிசு கொடுத்தார். அதில் ஒரு வார்த்தை எழுதி கொடுத்தார். அவர் ஒரு பெரும் பெரும் புலவர், வள்ளலாரியே தெய்வமா வணங்குறவர். அவர் இப்போ 90 வயசாகுது. அவர் எங்கே வெளியே வருதில்லை. அவர் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார், திருவருட்பாவின் மறுபக்கம் அப்படி அவர் எழுதின புத்தகம். அதில் ஒரு வார்த்தை எழுதினார். என்ன எழுதினார்னா, வள்ளல் துணை இருக்க வாட்டம் ஏன் தங்களுக்கு. மு பாலசுப்ரமணியன் எழுதி கொடுத்தார். மூப்பானா எல்லாருக்கும் தெரியும், சன்மார்க்க சங்கத்தா இருக்கலாம். ஒரு பெரிய ஸ்காலர், நிறைய நூல் எழுதியிருக்காரு அருட்பாவுக்கு. அவங்க வீட்டில் அவர் படம் தான் தெய்வமா இருக்கு. வள்ளலார் படம் தான். வள்ளலார் அபயம் துணை. ஒரு பெண்ணும் வெளியே வர முடியல, வயசாகி போச்சு. நல்லா படித்தவர், அந்த காலத்திலே பிகாம் படித்தவர் அவர். இந்த வார்த்தையை பார்க்கும்போது நம்ம ஆழ்ந்து சிந்திக்கிறது. வள்ளல் துணை இருக்க வாட்டம் ஏன் தங்களுக்கு அப்படின்னு கீழே ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு. நீங்க ஏன் வாட்டம் பண்றீங்க? வாட்டம்னா வருத்தம் ஏன் உங்களுக்கு? வள்ளலே பக்கத்தில் இருக்காரு உங்களுக்கு. வள்ளல் யார்? வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் வாட்டம் வருது, துன்பம் ஏன் வருது? அரே, இந்த நம்பிக்கை வேணும். அவர் அப்படியே வாழ்ந்து நிற்க. அவருக்கு நிறைய பிள்ளைகள், பெண்கள் எல்லாம் நல்ல வசதியா சிறப்பா இருக்காங்க. அவர் குடும்பம் ஆழ்வார் திருநகரியில் இருக்க. அவர் தேனாம்பேட்டை சன்மார்க்க சங்கத்தில் தலைவராக இருந்தார். அப்போ அடியன் போய் பேசியிருக்கேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த புத்தகத்தை கொடுத்தார், இதை படிச்சு பாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பேசி முடிக்கும்போது சொன்னார், நீங்க பேசுனதை கேட்டேங்க, உங்களுக்கெல்லாம் சன்மானம் கொடுக்குறது எனக்கு தகுதி கிடையாது. சொன்ன வார்த்தை பாருங்க, சன்மானம் கொடுக்கறது எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா சன்மானம் கொடுக்க முடியாத நிலையில் நீங்க பேசியிருக்கீங்க. உங்களுக்கு நான் சன்மானம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்கறது எதுன்னா போக்குவரத்து செலவு தான் தரேன். போக்குவரத்து இது விலை மதிப்பு இல்லாத பொக்கிஷத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. நீ போய் விலை மதிப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு வார்த்தை சொன்ன. அடியே கண்ணீர் என்னங்க நீங்க எவ்வளவு பெரியவங்க. நீங்க இன்னொரு வார்த்தை சொன்ன, எனக்கு அருட்பாவை தவிர வேற நூல் பத்தி எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க பல நூல்களை மேற்கோள் காட்டியிருக்கீங்க. பல நூற்கோள்களை படிக்கிறது எனக்கு நேரம் கிடையாது. அவர் அரசு உத்தியோகத்தில் இருந்தவர். எனக்கு பல நூல்கள் படிக்கிறது நேரம் இல்லை. ஆனால் பல நூல்களை படித்து நீங்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க பாருங்க. இதுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கறது? உங்களுக்கு என்ன மரியாதை செய்யுது? எதற்காக கிடையாது? என்னுடைய பெருமைக்காக சொல்லலை, அவருடைய அடக்கத்தை சொல்றேன். பல நூல்கள் எழுதியவர். அருட்பெருஞ்சோதி அகவலுக்கே உரை எழுதியிருக்காரு அவர்.
அது மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. இப்படி பல நூல்கள் எழுதிய ஒருவர், திருவருட்பா மறுபக்கம் ஒரு நூல் எழுதியவர். அவர் கிட்டத்தட்ட 23 நூல் எழுதியிருக்காரு. அவரே இப்படி சொல்றாருன்னா அவர் எவ்வளவு அடக்கத்தோட வாழ்ந்திருக்கிறார் நினைக்க வேண்டியது. ஒன்றும் இல்லாம நம்ம ஆடாத ஆடுறோமே, அவர் எவ்வளவு அடக்கமா இருக்கார். பெரியவங்களை பார்த்து நம்ம நிறைய திருந்த வேண்டியதா நம்ம இன்னும் திருந்துறோம். அடியர் கூட இன்னும் திருந்தணும். பல பிரிவுகளை பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் நம்மளாம் எந்த மூலையில இருக்கோம் அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது. அதனால பல அருளாளர்களுடைய அருள் நூல்களை படிக்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் நம்மை நாம் உணர்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த முறையிலே தான் ஐயா அவர்கள், சதாசிவ செட்டியார் ஐயா அவர்கள் இந்த தோற்றுவித்த இந்த திருச்சபையிலே நாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். இங்கே வரவங்களாம் ரொம்ப புண்ணியம் பண்ணாங்க. ஏன்னா இங்கே பல அருளாளர்கள் உடைய திருவடி தோய்ந்த இடம், சாதாரணமான இடம் இல்லை. பாம்பன் சாமியுடைய திருவடியெல்லாம் பட்டை இடம், அழகரடிகளுடைய திருவடி பட்டை இடம், தேவொழியார் சாமிகள் திருவடிகள் பட்டை இடம். பல பெரிய அருளாளர்கள், தருமபுர சுவாமிநாதெல்லாம் நிறைய பாடியிருக்காரு. இப்படி பல அருளாளர்கள் திருவடி தோய்ந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ புண்ணியம் செய்திருக்கோம் இல்லையா? என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி நாம் செய்த புண்ணியத்தின் பயன், நம்முடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தின் பயனை தான் நாமெல்லாம் பிறந்திருக்கோம். இல்லை போனால் நமக்கு இந்த உணர்வு வராது. கண்டதே காட்சி கொண்டதே கோற்றின் போலாமாக இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம்னா அது நம்முடைய பெற்றோர்கள் செய்த தவம் என்று சொல்லி, நீங்கள் செய்த தவம் தவமும் தவமுடையார்க்காகுன்ற திருவள்ளுவர். அந்த முறையிலே வருகின்ற அனைவருக்கும் அடியனுடைய நன்றி வணக்கத்தையும் சொல்லி, இந்த மாதம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முருகநிலையம் அடியார் திருக்கூட்டத்தினுடைய 66வது ஆண்டு விழா திருவொற்றியூரிலே மாங்காடு எல்லப்ப செட்டியார் திருமண மண்டபத்திலே சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை தொடர்ந்து நிகழ்ச்சிகள், அருமையான நிகழ்ச்சிலாம் நடக்க இருக்கு. வாய்ப்புள்ளர் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வருகின்ற இந்த 2 நாள் கழிச்சு 17ஆம் தேதி அடியனுடைய குருநாதர் சுவாமி ஞானப்பிரகாசனுடைய குரு பூஜை, 41வது ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற இருக்கு. காலை 9 மணி முதல் மத்தியானம் 1 மணி வரைக்கும் அந்த விழாவிலும் கலந்து கொண்டு அருள் பெறலாம். அதோடு இல்லாமல் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறந்த நாள் அன்றைக்கு நம்முடைய திருவொற்றியூர் திருவற்பிரகாச வள்ளலார் அருட்பணி சச்சங்கத்தினுடைய 30வது ஆண்டு நிறைவு விழா, முப்பெரும் விழா நடைபெற அதே சத்தத்தில் நடக்க இருக்கு. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் நிகழ்ச்சி. அடியேன் அங்கே 11 மணிக்கு அங்கே பேச இருக்கு. அதனால் வாய்ப்பு இருக்குன்னா பல அரிய நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. வாய்ப்புள்ளெல்லாம் கலந்து அந்த பத்திரிகை அடியன் ஒரு பத்திரிகை வச்சுருக்கேன், நீங்கள் பார்வைக்கு வைத்து கொண்டு பார்த்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் இது 2024ஆம் ஆண்டு நிறைவான நிகழ்ச்சி, அடியனுடைய நிகழ்ச்சி. இங்கே தொடர் நிகழ்ச்சி இருக்குது இந்த மாதம்லாம். அடியனுடைய நிகழ்ச்சி இது நிறைவு பெறுகிறது. அடுத்த புத்தாண்டிலே அடுத்த நிகழ்ச்சி 3வது ஞாயிற்றுக்கிழமை 9 பாட்டு முடிஞ்சிருக்கு, 10வது பாட்டு தொடர்ந்து நடைபெறும் என்று சொல்லி, அதற்கு முருகன் திருவருள் நாம நினைச்சா கூட நடத்துறது அவன் தான். அவன் நினைச்சாதான் நடக்கும். நீ மழை பெஞ்சா நம்ம நடத்துமா? நடத்த முடியாது. அதனால அவருடைய திருவருள் முயற்சி நம்முடையது, முடிவு அவங்கிட்டே இருக்கு. முடிவு அவன் தான் செய்யணும். அவன் நடக்கணும்னு இருந்தால் நடக்கும். அதனால 3வது ஞாயிறுன்னு சொன்னா சைவ சமய பக்தஜ சபைன்னு மறந்துடாதீங்க, அது வந்துடுங்க. காலை நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி காலை நிகழ்ச்சியாக 10லிருந்து 12 நடக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு திருவருள் பெற வேண்டும் என்பதையெல்லாம் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொண்டு, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த மாதம் ஜனவரி 19ஆம் தேதி தான் இங்கே பேச போகிறேன். 3வது ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி. அதில் அன்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். அனைவரும் மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாடுங்கள், புத்தாண்டு விழாவை கொண்டாடுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்த என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரணி. நம பார்வதி பதையே ரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் போற்றி. வெற்றி.